ஒரு மாமனிதனுடைய வரலாற்றை தான் நாங்கள் இக்காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அவர்தான் இறைவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரபிய தீபகற்பத்தின் மேற்கு பகுதியில் மக்கா எனும் வணிக நகரம் அது. பாலைவனமாய் இருந்தாலும் இடையில் ஒரு பாரம்பரிய கட்டிடத்தை கௌபாவை தாங்கி நிற்கும் ஒரு பண்டைய கால நகரம் அது. அந்த கட்டிடம் முழுவதையும் ஏறக்குறைய 350 சிலைகள் ஆக்கிரமித்து இருந்திருக்கின்றன. தினம் தினம் வழிபாடு செய்யப்பட்டு திருவிழாவும் கொண்டாடப்பட்டிருக்கின்றன. ஆண்டு முழுவதும் அந்நகரம் திருவிழா கோலமாகத்தான் இருக்குமா. ஒரு நாள் திருவிழா என்றாலே நம்மூர் களை கட்டும். அங்கு சொல்ல வேண்டியதே இல்லை, எப்போதும் கூட்டமாகத்தான் இருக்கும். புது புது சிலைகளுக்கு புது புது வழிபாடுகள், சுற்றிலும் கடை வீதிகளும் வியாபாரிகளும். பக்கத்து நாடுகளான சிரியா, யமன், எஸ்ரேப், கொஞ்சம் தூரமாக சென்றால் அபிசீனியா மற்றும் பல நாடுகளிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட சரக்குகள், விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள், போர் கருவிகள், உணவுப் பொருட்கள், இன்னும் ஏராளமான புது புது சாதனங்கள் கொண்டு வரப்படும். துணி, சாக்கு, கயிறு போன்றவை சந்தையில் விரிக்கப்பட்டு கடையாக இருக்கும். எங்கும் மக்கள் திரளாகவே ஒரே ஜெகஜோதியாகத்தான் இருக்கும். பல கோத்திரங்களாகவும் குலங்களாகவும் வசித்து வந்த உள்ளூர் மக்கள் தங்களில் யார் பெருமைக்குரியவர் என்பதை தீர்மானிக்கும் இடமாக கௌபா இருந்ததென்றால் பாருங்களேன். ஆண்டு முழுவதும் இப்படி என்றால் வருடத்தில் ஒரு முறை வரும் துல்ஹஜ் மாதத்தில் சுற்றியுள்ள அனைத்து ஊர்களிலிருந்தும் ஏராள மக்கள் திரள்வார்களாம். அது புனித மாதம். புனித மாதம் என்றால் என்னவென்று தெரியுமா? புனித மாதம் என்றால் போர் செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கு யார் அரசன் என்று தெரியுமா? அதுதான் இங்கே விஷயம். புனித மாதம் என்றால் போர் செய்ய மாட்டார்கள். என்ன போரா? இவர்களுக்குள் யார் அரசன், ஏன் போர் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நகரத்துக்கு அதுவரை என்றுமே அரசன் இருந்ததில்லை என்பதுதான் பரிதாபம். கோத்திரத்தின் தலைவர்கள் ஒன்று கூடி ஊர் தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்களாம். தலைவராக உள்ளவருக்கு மற்ற எல்லோரும் கீழ்ப்படிவார்களாம். இதுதான் அன்றைய காலத்து அரசாங்கமாக இருந்திருக்கின்றது. சுற்றியுள்ள ரோம பைசாந்திய பேரரசுகள், பாரசீக பேரரசுகள் மழை முழுங்கி போல தேசங்களை முழுங்கிக் கொண்டிருந்த போது அரபு தேசத்தை விட்டு விட்டார்களோ, இந்த அரபு தேசம் அலெக்சாண்டர் கண்களுக்குமா படவில்லை என்று நீங்கள் யாராவது அறிவு பூர்வமாக சிந்தித்தால் இந்த நகரத்தை அடைவது அவ்வளவு இலேசான காரியம் அல்ல. பல 100 மைல்கள் வெற்று பாலைவனம்தான். ஆறுகள் இல்லை, நதிகள் இல்லை. படைகளை திரட்டி வந்து பிடிப்பது ரொம்ப சிரமமான விஷயமும் கூட. அப்படியே கஷ்டப்பட்டு பிடித்தாலும் எந்த வளமும் இல்லை. இன்றைய பெட்ரோல் வளம் அந்த மன்னர்களுக்கு தெரியாது அல்லவா? வளமில்லை என்பதை கூட சகிக்கலாம். இந்த ஊர் மக்களை சகிக்கவே முடியாது. அப்படி என்ன செய்துவிட்டார்கள் தெரியுமா? மன்னர்கள் ஹிஜாஸ் மாகாணத்தின் மீது படையெடுக்க ஆர்வம் காட்டவே இல்லை. ஏன் தெரியுமா? அங்கே என்ன பாலாறும் தேனாரும் ஓடுகின்றது? இல்லை. பாம்பும் தேளும் வேண்டுமானால் இருக்கும். ஹிஜாஸ் என்பது மக்கா, மதீனா மற்றும் அதன் சுற்றுப்புறத்தை குறிக்கும். மக்களும் ஒன்றும் பெரிய நல்லவர்களே கிடையாது. யாருக்கும் கட்டுப்படாத காட்டுமிராண்டி சமூகம் அது. பெயரளவுக்குத்தான் தலைவர்களை ஒழிய அவர்களுக்குள் பகையும் போரும் மூழ்வதற்கு காரணமே தேவையில்லை. அவர்களது வாய் பேசுவதை விட வாழ்த்தான் அதிகம் பேசுமாம். ஒழுக்கமெல்லாம் மருந்துக்கும் இருக்காது. வெளிப்படையாக கொடி நட்டி விபச்சாரம் செய்வதற்கு திருமணம் என்று பெயர் சூட்டி இருந்தார்கள் என்றால் பாருங்கள். ஒரு பெண் எத்தனை கணவர்களுக்கு வேண்டுமானாலும் மனைவியாக இருப்பாள். ஆனால் அவளுக்கு பிறக்கும் மகனுக்கு அவள் யாரை கை காட்டுகிறாளோ அவன்தான் தகப்பனாக இருப்பானாம். இதுவெல்லாம் பண்டைய அரபு சமூகத்தில் மிக மிக சாதாரணமான ஒரு விஷயம். அதுதான் அவர்களுடைய கலாச்சாரமும் கூட. அட, இதுக்கே முகம் சொல்லிக்கிறீங்களா? புனித ஆலயத்திற்கு தரும் மரியாதை எப்படி தெரியுமா? ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக வலம் வருவார்களாம். இதுவே அவர்களுடைய வணக்கமாகவும் இருந்திருக்கிறது. பெண்களே இப்படி என்றால் ஆண்களுக்கு இருக்கும் மனைவிகளுக்கு எண்ணிக்கை சொல்ல வேண்டுமா என்ன? உயர்ந்தவர் தாழ்ந்தவர்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அத்துமீறினாலும் கேட்பதற்கு நாதி இல்லை. அடிமைகள் எல்லாம் ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்தப்பட்டார்கள். எஜமானர்கள் சாட்டைகளுடனேயே திரிவார்களாம். அடிமைகளினுடைய முதுகு எந்நேரமும் தோளுரிய தயாராகவே காத்திருக்குமாம். எவரும் கேள்வி கேட்கவே முடியாது. பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் கொடுப்பதைத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அரபு காட்டு மிராண்டிகள் உயிருடன் இரக்கமின்றி மண்ணில் புதைப்பார்கள். கணவன் இறந்த பெண்களை எல்லாம் ஒரு அறையில் பூட்டி வச்சு 1 வருஷம் சிறையில வச்சிருவாங்க. அவங்க வெளியால வார நாள்ல கழுதையில் போய் தங்கள் உடலை தேய்த்து தீட்டை கழிக்கும் கேடுகட்ட பழக்கம் அன்றைய அரபு உலகத்தில் இருந்திருக்கின்றது. இது போன்று கற்பனைக்கு எட்டாத காட்டு மிராண்டித்தனங்கள் நிறைந்த
அந்த சமூகத்தை யார்தான் விரும்புவாங்க? ஊரை சுற்றிலும் கொள்ளை கூட்டம், வழிப்பறி, அது அவர்களது குலத்தொழிலாகவே இருந்திருக்கின்றது. ஏராளமான கொள்ளை கோத்திரங்கள் மக்கா மதினாவை சுற்றி இருந்திருக்கின்றன. மற்ற தேசங்களிலிருந்து வியாபாரம் செய்து அந்த வழியாக வருபவர்கள் இந்த கொள்ளையர்களிடம் சிக்காமல் தப்பித்தாலே போதும், அல்லது அவர்களிடம் போரிட்டுத்தான் ஜெயிக்க வேண்டும். இவர்களில் விதிவிலக்குகளும் இருக்கின்றது. சேற்றிலும் செந்தாமரைகள் இருக்கும் தானே. சிலர் ஒழுக்கத்தோடும் உயர்ந்த மாண்புகளுடனும் இருந்தார்கள். அத்தகையவர்களில் குறைஷ் குலத்தில் உள்ள சிலர்களும் அடங்குவார்கள். குறைஷ் என்பது மக்காவின் உயர்ந்த குலம் என அன்றைய மக்களால் கருதப்பட்டது. நபி அவர்களும் இந்த குலத்தில் பிறந்தவர்கள் தான். ஆனால் குறைஷியர்களிடம் உயர்ந்த பண்புகள் இருந்தாலும் குலப்பெருமை மற்றவர்களை விட மிக அதிகமாகவே இருந்திருக்கின்றது. மற்றவர்களை தங்களுக்கு சமமாக ஒருபோதும் கேட்கவே மாட்டார்கள். தீண்டாமை பற்றி இந்திய மக்களுக்கு நாம் பாட நடத்த வேண்டியதே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். மற்றபடி அவர்களிடம் சில நல்ல பழக்கங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. உயிரை விட்டாலும் வாக்கு மீற மாட்டார்கள். விருந்தோம்பல் பண்பில் சிறந்து விளங்கினார்கள். இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் குறைஷி குல தலைவரான அப்துல் முத்தலிப் என்பவருக்கு பேரனாக, அப்துல்லாவிற்கும் ஆமினாவிற்கும் மகனாக முஹம்மத் என்ற அழகிய ஆண் குழந்தை கிறிஸ்துக்கு பின் 571 ஆண்டில் ஒரு திங்கட்கிழமை பிறக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வயிற்றில் சிசுவாக இருந்த போதே அவர்களது தந்தை அப்துல்லா இறந்து விடுகின்றார். எனவே தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு பிறந்த இந்த ஆண் குழந்தையை அவர்களது குடும்பமே கொண்டாடுகிறது. குழந்தை பிறந்ததும் அனைவரும் கொண்டாடி கொண்டே இருக்கின்றார்கள். பாட்டனாருக்கு பெரும் சந்தோஷம், பெரியப்பா சித்தப்பாக்களுக்கு அதைவிட சந்தோஷம். தந்தை இல்லா குறையை போக்கும் விதமாக நன்றாகவே பார்த்து கொண்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயதான போது அவரது தாயார் ஆமினாவும் மரணித்து விட்டார்கள். அனாதையான அந்த குழந்தை பாட்டனாரிடம் வளர்ந்தது. ரொம்ப செல்லமாக வளர்த்தார் தாத்தா அப்துல் முத்தலிப். குழந்தையை வளர்ப்பது அவருக்கு இன்பமாகவே இருந்திருக்கின்றது. சிறிது காலம் கடந்தது. தாத்தாவும் இறந்து விட்டார். பின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது பெரியப்பா அபு தாலிபின் வீட்டில் வளர்ந்தார்கள். சிறு வயதில் இருந்தே உயர்ந்த நற்குணங்களுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்திருக்கின்றார்கள். அற்பமான கூலிக்கு சிறு வயதில் ஆடு மேய்த்திருக்கின்றார்கள். எழுதவோ படிக்கவோ தெரியாது எனினும் புத்திசாலியாக இருந்திருக்கின்றார்கள். வளர்ந்ததும் வாணிபம் கற்றார்கள். பெரியப்பா அபு தாலிபுடன் இணைந்து சிரியா சென்று வியாபாரம் செய்தார்கள். இவரது அபார வியாபார ஆற்றலாலும் நேர்மை, நம்பிக்கை, நாணயம், வாக்கை மீறாதிருத்தல், அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவற்றை பேணி பாதுகாத்தல் ஆகிய பண்புகளால் அரபு குலம் முழுவதும் பிரபலியமான நபராக ஆகிவிட்டார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊர் மக்கள் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று பட்டம் சூற்றி மகிழ்ந்தார்கள். இந்த மாமனிதருடைய இளமை வாழ்க்கையை பாருங்கள். அவருக்கு 25 வயது ஆகிற்று. அந்த சமயத்தில்தான் அவ்வூரிலேயே பெரும் வியாபாரிகளில் ஒருவராகவும் பெரும் செல்வ சீமாட்டியாகவும் உயர்ந்த நற்குணங்களுக்கு சொந்தக்காரராகவும் திகழ்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவரது பண்புகளால் ஈர்க்கப்பட்டார். இளம் வயதில் பெண்களின் பின்னால் அலையும் பித்தர்களுக்கு மத்தியில் இவ்வளவு சிறந்த ஒழுக்கச் சீலரா? கண்ணியமான பார்வையும் உயர்ந்த பேச்சும் அந்த பெண்மணியை ஈர்த்திருக்கின்றன. ஹதீஜா அவர்கள் ஒரு விதவை பெண், 40 வயதை அடைந்திருந்தார். நபி அவர்களிடம் தன் பணிப்பெண் மூலம் தன் திருமண விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார். ஹதீஜா அவர்கள் நபி அவர்களை திருமணம் செய்ய எண்ணி பணிப்பெண் மூலம் சொல்லி அனுப்பினார். ஊரிலேயே செல்வாக்கு மிக்க ஒழுக்கம் நிறைந்த உயர்ந்த பண்புகளை உடைய ஒரு பெண் தன்னை திருமணம் செய்ய கேட்டபோது நபி அவர்கள் மறுக்கவில்லை, சம்மதித்தார்கள். சிலர் எந்த அடிப்படையும் இன்றி நபிகளாரை இதை வைத்து கொச்சைப்படுத்துகின்றார்கள். 40 வயது பெண்ணை மணந்ததை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சிக்கின்றார்கள். ஒரு மனிதரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் குற்றம் சுமத்துபவர் அதற்கு சான்று காட்ட வேண்டும். நபிகளாரை விமர்சிப்பவர்கள் சற்று கவனிக்க வேண்டும். பெண்ணை பொருள் என்று கருதிய அந்த காலத்தில் பெண்ணை போற்றி மரியாதை தந்தவர்களில் முதன்மை நபர் அந்த சமூகத்திலேயே நபி அவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இளமை பொங்கும் வயதிலும் தன் மனதிற்கு ஒத்த துணை தேடினார்களே ஒழிய தன் வயதிற்கு ஈடான இடை தேடவில்லை. இது அவர்களது பற்றற்ற ஒழுக்கமான தூய பெண்மையை போற்றும் பண்பிற்கு சான்றாக இருக்கின்றது. ஹதிஜாவிற்கும் நபி அவர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக 7 குழந்தைகள் பிறக்கின்றன. 3 ஆண் பிள்ளைகளும்
4 பெண் மக்களும். ஆண் குழந்தைகள் சிறு வயதிலேயே மரணித்து விடுகின்றார்கள். பெண் குழந்தைகளுக்கு சிறந்த தகப்பனாக விளங்கினார்கள் நபி அவர்கள். இளைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடை, பாவனை, தோற்றம் அனைத்திலும் நபி அவர்களின் நகலாகவே இருந்திருக்கின்றார்கள். பிள்ளை பெறுவது மட்டுமல்ல ஆண்மை, சக பெண்ணை மரியாதை செய்து ஆணுக்கீடான உரிமைகளையும் வழங்குவதே உண்மையான ஆண்மை. ஆண்மை மட்டுமல்ல, ஆளுமையும் நிரம்ப பெற்றவர்களாகவே பெருமானார் இருந்திருக்கின்றார்கள். காலம் நகர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 40வது வயதை அடைந்திருந்தார்கள். இவ்வளவு நாட்கள் வியாபாரத்தில் நல்ல செல்வ வளம் இருந்திருக்கின்றது. பிள்ளைகளும் பெரிதாக வளர்ந்து விட்டார்கள். இந்த சமயத்தில் தான் வாழ்கின்ற சமூகத்தை குறித்த அக்கறையும் கவலையும் நபி அவர்களை ஆக்கிரமிக்கின்றது. சிறு வயது முதலே சிலை வணக்கத்தையும் இந்த சிலைகளின் பெயரால் அந்த அரபு சமூகம் செய்யும் அட்டகாசங்களையும் அரசியலையும் நபி அவர்கள் கவனித்தே வந்திருக்கின்றார்கள். கீழ் ஜாதிகளை கொடுமைப்படுத்தி இழிவுபடுத்தும் அந்த சமூகத்தில் நபி அவர்கள் தம் வாழ்வில் என்றுமே பிறரை மட்டப்படுத்தியதில்லை. அனைவரிடமும் சமமாகவே பழகுவார்கள். தாய் தகப்பனின்றி வளர்ந்திருந்தாலும் தான் தோன்றித்தனமாக அவர் வளரவில்லை. கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான பேச்சுக்கள், கேலி கிண்டல்கள் இவற்றையெல்லாம் வெறுத்தார்கள். அதனால் தான் அந்த சமூகம் நேர்முரணாக இருந்திருக்கின்றது. அவருக்கு பெரும் மனக்கவலையை ஏற்படுத்தியது. ஆகவே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த மலை மேடுகளில் ஹிரா என்றழைக்கப்பட்ட குகையில் தனிமையில் இருக்க விரும்பினார்கள். யாருமே வராத அந்த இடத்தில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். தன் சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற கவலை அவரிடம் மேலோங்கி இருந்திருக்கின்றது. அதையே வழக்கமாக்கி கொண்டார்கள். அவரது மனைவி ஹதிஜா அவர்கள் தன் கணவரின் நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கினார்கள். திடீரென ஒரு நாள் யாருமே வராத அந்த குகையில் இதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்காத ஒரு நபர் குகையில் நுழைகின்றார். வந்தவர் திடீரென இக்ரா, அதாவது படி என்று சொல்கிறார். நபி அவர்கள் குழப்பமடைகிறார்கள். நான் படிக்க தெரிந்தவன் இல்லை என்கின்றார்கள். மீண்டும் அவர் படி என கூற நபி அவர்கள் மீண்டும் அதே பதிலையே சொல்லுகின்றார்கள். வந்தவர் நபி அவர்களை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு திருக்குர்ஆனின் 96வது அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களை கற்றுக் கொடுக்கின்றார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், ஓதுவீராக உம் இறைவன் கண்ணியமிக்கவன். அல்லதி அல்லம பில் கலம், அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 96 வசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை. வந்தவர் யார் என்றே நபி அவர்களுக்கு தெரியாது. பதற்றமும் குழப்பமும் அவர்களை தொற்றிக் கொள்கின்றது. அவர் ஹிரா குகையிலிருந்து வீட்டிற்கு விரைந்தோடி வருகின்றார். குளிர் காய்ச்சலில் நடுங்கியபடி மனைவி ஹதிஜா அவர்களிடம் போர்த்திவிட அவர்கள் பணிக்கின்றார்கள். பிறகு சமாதானம் அடைந்து தன்னுடைய மனைவியிடம் நடந்தவற்றை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஹதிஜா அவர்கள் தன்னுடைய கணவர் நபி அவர்களுக்கு கூறிய வார்த்தைகள் நபி அவர்களின் மேன்மைக்கு சிறந்த சான்றாக இருக்கின்றது. மனைவியிடம் நற்பெயர் வாங்குவது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல. ஹதிஜா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஏனென்றால் தாங்கள் உறவினர்களுடன் இணங்கி இருக்கிறீர்கள். சிரமப்படுவோரின் சுமைகளை தாங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள். விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள். உண்மையான சோதனைகளில் ஆட்பட்டோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு ஹதிஜா அவர்கள் தன் உறவினர் வரக்காவிடம் கூட்டிச் செல்கின்றார்கள். வரக்கா யூத கிறிஸ்தவ வேதங்கள், தோரா மற்றும் இஞ்சிலை படித்த ஒரு அறிஞரும் கூட. கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர்தான் உணர்த்துகின்றார் நபி அவர்கள் யார் என்பதை. வந்தவர் யார் என்று வரக்கா அறிந்து கொண்டார். அவர் வேறு யாரும் இல்லை, இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த ஜிப்ரில் தான் அவர். நபி அவர்களிடம் சொன்னார் வரக்கா, உங்களை இந்த ஊரை விட்டு துரத்தும் போது உங்களுடன் நான் பலமிக்கவனாக இருக்க வேண்டும். நபி அவர்கள், என்னது, என் சமூகம் என்னை துரத்துமா? தன்னை நேர்மையாளர் என்று புகழ் சூட்டி மகிழ்ந்த, தன் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கின்ற சமூகம் துரத்துமா? நபி அவர்கள் யோசித்தார்கள். வரக்கா, உன்னை மட்டுமல்ல, இதற்கு முன் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இறை தூதரையும் அவரது சமூகம் அவ்வாறுதான் செய்தது. தான் ஒரு இறை தூதர் என்று அப்போதுதான் நபி அவர்கள் அறிந்தார்கள். சிறு வயது முதலே சிலைகளை வணங்காத,
நல்லொழுக்கமும் ஆளுமையும் நிறைந்த உண்மை தன்மைக்கு உலகத்தரால் சான்றளிக்கப்பட்ட, தன்னை பற்றி மட்டுமல்லாமல் தன் சமூகத்தையும் உலகத்தையும் பற்றி மிகவும் கவலை கொள்ளும் ஒரு மனிதரை இறைவன் தன் தூதராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இதற்கு முன்னால் ஈசா எனும் இயேசுவும், தாவூத் எனும் தாவீதும், சல்மான் எனும் சாலமோனும், மூசா எனும் மோசேசும் எதற்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அதே பணிக்கு நபி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். வரக்காவுக்கு எப்படி தெரிந்தது அவர் இறை தூதர் என்று? கிறிஸ்தவர்களின் இஞ்சிலிலும் யூதர்களின் தவ்ராத்திலும் இறுதி நபியின் அடையாளங்களும் முன்னறிவிப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அதனை கற்றறிந்ததால் தான் வரக்கா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என அறிந்து கொண்டார். வரக்கா முந்தைய வேதங்களில் தேர்ச்சி பெற்றவராகையால் வேதங்களின் முன்னறிவிப்பின்படி இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறை தூதர் என்பதை அறிவித்தார். முந்தைய வேதங்களில் முஹம்மது நபி அவர்களை பற்றிய செய்தி உள்ளதை அன்றைய காலத்தில் வாழ்ந்த அபிசீனியா, எத்தியோப்பியா நாட்டு மன்னர் நஜ்ஜாசியும் ரோம பேரரசர் ஹெர்குலிஸ் அங்கீகரித்து உறுதிப்படுத்திய செய்திகளையும் நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். எழுத படிக்க தெரியாத இத்தூதரை, இந்த நபியை அவர்கள் பின்பற்றுகின்றனர். தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கின்றார்கள். இவர் நன்மையை ஏவுகின்றார், தீமையை விட்டும் தடுக்கின்றார், தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கின்றார், தூய்மையற்றவர்களை அவர்களுக்கு தடை செய்கின்றார், அவர்களுடைய சுமையையும் அவர்கள் மீதிருந்த விலங்குகளையும் அப்புறப்படுத்துகிறார். இவரை நம்பி இவரை கண்ணியப்படுத்தி இவருக்கு உதவியும் செய்து இவருடன் அருளப்பட்டுள்ள ஒளியையும் பின்பற்றுவோரே வெற்றி பெற்றோர். திருக்குர்ஆன் அத்தியாயம் 7 வசனங்கள் 157. இது திருமறை குர்ஆனில் முந்தைய வேதங்களில் உள்ள முன் அறிவிப்பை சொல்கிறது. இது பற்றிய ஆழ்ந்த சிந்தனை மற்றும் குழப்பத்தில் மூழ்கிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவு பிறக்கின்றது. தன் மீதுள்ள பொறுப்பும் சுமையும் எத்தகையது என்பதை நபி அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். நாட்கள் சென்றன. அந்த வானவரை நெடுநாட்கள் காண முடியவில்லை. எந்த இறைச்செய்தியும் வெளிப்பாடும் வரவில்லை. ஆனால் ஆரம்பம் முதலே தெளிவான உண்மை கனவுகள் அவருக்கு வந்து கொண்டேதான் இருந்தன. ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். வானத்தில் ஏதோ தெரிவது போலிருக்கின்றது. மேலே தலை உயர்த்தி பார்த்த போது அங்கே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் அந்தரத்தில் ஓர் ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். திடுக்கமுற்று பயந்து திரும்பிய நபி அவர்கள் வீட்டிற்கு ஓடிச் சென்று போர்த்தி விடுங்கள் என்று கூறலானார்கள். போர்த்தி கொண்டு கண் விழிக்காமல் அப்படியே பயத்தில் படுத்துக் கொண்டார்கள் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, போர்வை போர்த்தி கொண்டு இருப்பவரை, நீர் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. மேலும் இறைவனை பெருமைப்படுத்துவீராக. ஆடைகளை தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வீராக. அன்றையும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 74 வசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை என்ற வசனத்தை கற்றுக் கொடுக்கின்றார். பின் அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி, வேத வெளிப்பாடு வரத் தொடங்கியது. இறைவன் பணித்த தூது பணியை நபி அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். முதலில் இஸ்லாத்தை தழுவும் பாக்கியம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் கிட்டியது. பிறகு நபி அவர்களின் நெருங்கிய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிறகு ஒரு சில நெருங்கிய நண்பர்கள் முஸ்லிம் ஆயினார்கள். நபி அவர்களின் குணம் தெரிந்த அவர்களால் அவரை நிராகரிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர் என்று பொருளாக இருக்கின்றது. விஷயம் பரவியது. பிரமுகர்கள் பலரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். முஹம்மதுக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறதாமே, இத்தனை நாட்கள் நல்லாத்தான் இருந்திருக்கின்றார், நல்ல நம்பிக்கையானவர், உண்மை பேசக்கூடியவர், திடீரென இவருக்கு என்ன ஆயிற்று? குடும்பத்தில் சிலர் அதிருப்தியை வெளிப்படையாக வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். சில ஆண்டுகள் இப்படியே கழிந்தது. தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் எல்லோரிடமும் நபி அவர்கள் தமது செய்தியை சொல்லுகின்றார்கள். இறைவனுக்கு நிகராக சிலைகளா? இறைவனின் ஆற்றல் இவைகளுக்கா? படைப்பினங்களுக்கு தலை வணங்குவது ஆகாது. படைத்தவன் முன்பு மண்டியிடுங்கள், உண்மை பேசுங்கள், பொய்யை தவிருங்கள், உறவை பேணுங்கள், அண்டை வீட்டாருக்கு நலவு செய்யுங்கள், கற்பொழுக்கம் பேணுங்கள், பெண் குழந்தைகள் பேணி வளர்க்கப்பட வேண்டியவர்கள். நபி அவர்களின் இத்தகைய அறிவுரைகள் அந்த மக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனினும்
மறைமுகமாக ஜாடை பேசுவதும் கேலி செய்வதுமாக இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அல்லாஹ்விடமிருந்து ஒரு கட்டளை வருகின்றது. உமது நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. திருக்குர்ஆன் அத்தியாயம் 26 வசனங்கள் 214. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய முடிவு செய்தார்கள். கஅபா அருகிலுள்ள சௌஃபா மலைக்குன்றில் ஏறினார்கள். யா சபாஹா என்று உரத்த குரலில் அழைத்தார்கள். ஒவ்வொரு குலத்தின் பெயரையும் உறவினர்கள் பெயர்களையும் சொல்லி அழைத்தார்கள். யா சஹாபா என்பது அன்றைய அரபுலகத்தில் ஏதோ பெரிய ஆபத்தை குறித்து எச்சரிக்கை கொடுக்கப்படும் அழைப்பாகும். என்னடா என்றுமே இல்லாமல் இவர் அழைக்கிறாரே என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடினர். அச்சத்துடனும் பரபரப்புடனும் என்னதான் இவர் சொல்ல போகின்றார் என்ற எண்ணத்துடன் சௌஃபா குன்றை சுற்றி கூடிய கூட்டம் ஆவலுடன் எதிர்நோக்கியது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த மலை குன்றுக்கு பின் உங்களை தாக்க குதிரைப்படை காத்திருக்கிறது என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், ஏன் நம்ப மாட்டோம்? இதுவரை உங்களிடம் நாங்கள் உண்மையை தவிர பொய்யை செவியுற்றதே இல்லையே. நபி அவர்கள், அப்படியானால் கடுமையான வேதனை வரும் முன் நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கின்றேன் என்று ஆரம்பித்து, ஒரே இறைவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக எவரையும் கருதலாகாது, தான் ஒரு இறை தூதர் என்றும் மறுமையின் விசாரணை பற்றியும் கூறினார்கள். ஒவ்வொரு கிளையாரையும் அழைத்து இறைவனிடமிருந்து அவர்களை காக்க தன்னால் இயலாது, மரணம் வரும் முன் இறைவனை ஏற்கும்படியும் நரக வேதனை பற்றியும் எடுத்து கூறினார்கள். உடனே நபி அவர்களின் தந்தையின் சகோதரரான அபு லஹப், உமக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்குத்தான எங்களை அழைத்தாய் என கூறி மண்ணை வாரி இறைத்தான். அப்போது அபு லஹபின் இரு கரங்களும் அழியட்டும் என்று துவங்கும் அத்தியாயம் அருளப்பட்டது. இதற்கு பின் நபி அவர்கள் பகிரங்கமாக ஒவ்வொருவரிடமும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார்கள். கடை வீதி எங்கும் பிரச்சாரம் செய்தார்கள், வீடுகளில் பிரச்சாரம் செய்தார்கள் என அனைவரிடமும் எடுத்துச் சொன்னார்கள். மக்காவின் தெருக்கள் எல்லாம் நபி அவர்களை பற்றித்தான் பேசின. என்னது, நாம் இவ்வளவு நாள் வணங்கி வந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கக்கூடாதா? நாம் முன்னோர்களின் வழிமுறைகளை விட்டுவிட வேண்டுமா? அல்லாஹுவை மட்டும் வணங்குவதா? இப்படியெல்லாம் இதற்கு முன் நாம் கேள்விப்பட்டதே இல்லையே. முஹம்மதுக்கு என்ன ஆயிற்று? ஏதோ அல்லாஹுவிடமிருந்து செய்தி வருகிறதாம். இப்படி பலவாறாக பேச்சுக்கள் எழுந்தன. நபி அவர்கள் தன் பணியை தொடர்ந்தார்கள். வீதி எங்கும் முழங்கினார்கள், படைத்தவன் ஒருவனை அன்றி வேறில்லை, இறைவனை தவிர மற்றவைகளுக்கு சக்தி இல்லை, இறந்த பின்பு எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோம், உங்கள் இறைவன் அன்பாளன், அருள் செய்யக்கூடியவன், அவனிடம் சரணடையுங்கள். வெளியூரிலிருந்து வரும் யாத்ரீகர்களிடம் எடுத்துச் சொன்னார்கள், ஊர் மக்களிடம் எடுத்துச் சொன்னார்கள். பலர் நபி அவர்களின் கூற்றை ஏற்றார்கள். அதிலும் பெரும்பாலும் சாமானியர்களே ஏற்றனர். அடிமைகள் நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். அரபு எஜமானர்களின் முரட்டுத்தனத்தில் புண்ணாகி இருந்த அவர்களின் உடலும் உள்ளமும் நபி அவர்களிடம் ஆறுதல் அடைந்தன. ஏன் வாழ்கிறோம் என்று குழம்பிய உள்ளங்கள் தெளிவு பெற்றன. விரக்தியிலிருந்த நெஞ்சங்கள் வெளிச்சம் கண்டன. நிராசை அடைந்திருந்த உயிர்கள் நிம்மதியினை நுகர்ந்தன. பொறுக்குமா அங்கிருந்த பிரமுகர்களுக்கும் தலைவர்களுக்கும்? தங்கள் அடிமடியில் அல்லவா முஹம்மது அவர்கள் கை வைக்கிறார், சும்மா விடுவார்களா என்ன? ஊர் முக்கியஸ்தர்களும் கோத்திரங்களின் தலைவர்களும் ஒன்று கூடினார்கள். ஆலோசனை கூட்டம் ஆரம்பமாகின. ஆலோசனை கூட்டம் நடந்தது. இப்படி இறைவன் ஒருவன் என்றும் சிலைகளை வணங்கக்கூடாதென்றும் ஒரு இறை தூதர் என்றும் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்வது மக்கா நகர தலைவர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை. இவரை எப்படி நிறுத்துவது என்று பலரும் பல ஆலோசனைகள் செய்தார்கள். பிறகு நபி அவர்களின் பெரிய தந்தை அபு தாலிபிடம் சென்றார்கள் குறைஷிகள். உங்கள் மகனை நிறுத்திக் கொள்ள சொல்லுங்கள், இல்லையென்றால் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். பயமுறுத்தினார்கள் கோத்திர தலைவர்கள். நபி அவர்கள் கேட்கவில்லை, பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை. நபி அவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது என்றார்கள், சூனியம் செய்யப்பட்டு உள்ளது என்றார்கள். நபி அவர்கள் காதில் கூட வாங்கவில்லை. பிரச்சாரத்தை தொடர்ந்தார்கள். போகும் இடமெல்லாம் வசைமொழிகளும் கேலி கிண்டல்களும் செய்தார்கள். பல வகைகளிலும் தூற்றினார்கள். நபி அவர்கள் நிறுத்தவே இல்லை. அவமானப்படுத்தினார்கள், அடித்தார்கள். நபி அவர்கள் சகித்தார்கள். பிரச்சாரம் நிற்கவே இல்லை. ஆசை வார்த்தை கூறி மயக்க பார்த்தார்கள் தலைவர்கள்.
மக்கா நகரின் தலைவர் பதவி தருகிறோம், வேண்டிய மகளிரை திருமணம் செய்து தருகிறோம், பொன்னும் பொருளும் வேண்டிய அளவுக்கு தருகிறோம், பிரச்சாரம் செய்யாதீர்கள் என்றார்கள். நபி அவர்கள் அசரவே இல்லை. இவ்வளவு கூறி தடுப்பதற்கு நபி அவர்கள் அப்படி என்னதான் தவறாக கூறிவிட்டார்? ஒரே இறைவனை வணங்கத்தானே சொன்னார். ஏன் குறைஷிகள் இவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள்? காரணம் இல்லாமல் இல்லை. அவர்களது அடிநாதத்தை தகர்க்கின்ற பிரச்சாரம் அல்லவா அது? குறைஷிகள் கடும் ஆத்திரம் கொண்டார்கள். முஹம்மதின் பிரச்சாரம் இவர்களை என்ன செய்துவிடப் போகிறது? அப்படி என்ன அடிநாதத்தை பேர்த்தெடுக்கிற பிரச்சாரம் செய்துவிட்டார்? ஒரு தெய்வ வழிபாட்டால் குறைஷிகளுக்கு என்ன நஷ்டம்? இதை தெரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் வந்தது என்று புரியும். கௌபாவிலும் அதை சுற்றிலும் ஏராளமான சிலைகள் வழிபட்டு வந்தன. அந்த சிலைகள் தான் இவர்களது மூலத்தனம். சிலைகள் இருந்தால்தான் அங்கு பல மக்கள் வருவார்கள், வருமானம் பெருகும். சிலைகளை வைத்துத்தான் குலப்பெருமை பேச முடியும். சிலைகள் பெயரை சொல்லித்தான் சில மக்களை அடித்தட்டு மக்களாக ஒடுக்க முடியும். சிலைகளின் பெயரால் தான் தங்கள் அரசியலை செய்ய முடியும், புரோகிதம் செய்ய முடியும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எந்த மனிதருக்கு மத்தியிலும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, அனைவரும் சமம். பிறப்பாலோ பணத்தாலோ குலம் கோத்திரத்தாலோ ஒருவர் உயர்ந்தவராகவோ அல்லது தாழ்ந்தவராகவோ முடியாது. சிலைகள் வெறும் சிலைகளே, அவற்றுக்கு சக்தி இல்லை. படைத்தவன் ஒருவனே. உங்கள் ஆதி தந்தையும் ஆதம் ஒருவரே. அனைவரும் சகோதரர்கள், ஒன்றுபடுங்கள், இறைவனுக்கு மாறு செய்யாதீர்கள். இப்படி சொன்னால் மக்கா வாசிகளின் பிழைப்பு எப்படி ஓடும்? கோபம் வரத்தானே செய்யும். முடிந்த வரையில் முஹம்மது நபி அவர்களை ஒடுக்க நினைத்தார்கள். ஆனால் அவரது பெரிய தந்தை அபு தாலிப் மக்காவின் தலைவர்களில் ஒருவராக இருந்தார். தன் பொறுப்பின் கீழுள்ள முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்றும் செய்ய விடாமல் அரணாக இருந்தார். அடக்கு முறையாளர்களின் சிந்தனைகள் உலகின் எல்லா பகுதிகளிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்துள்ளன. இவர்கள் அதற்கு விதிவிலக்கா என்ன? ஆரம்பித்தார்கள் தங்கள் சித்திரவதைகளை. யாரெல்லாம் முஹம்மது நபி அவர்களின் கொள்கையை ஏற்றார்களோ அவர்களை குறிவைத்தார்கள். ஒரு புறம் உமையா பின் கலஃப் குறைஷி தலைவர்களில் ஒருவன் தன் அடிமையான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுடும் பாலை மணலில் வெற்றுடலோடு கிடத்தி கொடுமைப்படுத்துகிறான். கருப்பு நிற அபிசீனியா நாட்டு அடிமை அவர். முஹம்மதின் மார்க்கத்தை விட்டுவிடு, லாத்து உஸ்ஸாவை வணங்கு. அவர் அஹத், ஒருவன், அஹத் என்று பதிலளிக்கிறார். அவரது பதிலில் உறுதி துணித்தது. அவர் மயங்கும் வரை சூடான மணலில் கயிற்றால் கட்டி இழுக்கப்படுகின்றார். இன வெறியில் ஊறி போயிருந்த உமையாவுக்கு அவரது இறை நம்பிக்கை எப்படி புரியும்? பிற்காலத்தில் இஸ்லாமிய மக்களை தொழுகைக்கு அழைக்கும் தலைவராக மாறப்போகும் ஒருவரையா இப்படி வெற்றுடலாய் அசிங்கப்படுத்துகிறோம் என்பது உமையாவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. உமையா அறிந்ததெல்லாம் எப்படியாவது முஹம்மதின் மார்க்கத்தை ஒழித்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான். மறுபுறம் சுமையா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பம், கணவன் மனைவி இருவரும் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகின்றார்கள். முஹம்மதின் மார்க்கத்தை விட்டுவிடுங்கள். அவர்களிடம் இருந்த வைராக்கியம் குறைஷி தலைவர்களை கோபப்படுத்தியது. விளைவு, தங்கள் மகன் முன்பே இருவரும் கொல்லப்பட்டார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த மகன் அம்மாரை சித்திரவதைப்படுத்தி முஹம்மதின் மார்க்கத்தை விட்டுவிடு, லாத்து உஸ்ஸாவை வணங்கு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயால் சொன்னார்கள், முஹம்மதின் மார்க்கத்தை விட்டு விட்டேன். உயிர் தப்பியது. ஓடோடி வந்தார் அழுகையுடன், இறை தூதர் அவர்களே, நான் சித்திரவதை தாங்காமல் இன்னென்னவாறு சொல்லிவிட்டேன். ஆனால் என் மனம் ஒரு இறைவனையே வணங்குகிறது, குற்றமா? தேம்பினார். அப்போது இறைவன் தன் தூதருக்கு செய்தி அறிவித்தான். யாருடைய உள்ளத்தில் பரிபூரணமாக இறை நம்பிக்கை நிறைந்த நிலையில் நிர்பந்தத்தின் காரணமாக அல்லாஹுவை மறுத்தவர் தவிர அல்லாஹுவை நம்பிய பின் மறுப்போர் மீதும் அதற்கு உள்ளத்தில் தாராளமாக இடமளிப்போர் மீதும் அல்லாஹுவின் கோபமும் கடும் வேதனையும் உள்ளது. திருக்குர்ஆன் அத்தியாயம் 6 வசனங்கள் 106. அம்மார் அவர்கள் நிம்மதி அடைகின்றார். இறந்துவிட்ட சுமையாவும் யாசிருக்கும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று நற்செய்தி பெறுகிறார்கள். மற்றொரு இடத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரும் ஒரு இஸ்லாத்தை ஏற்ற அடிமை, நெருப்பு கங்குகளாலான படுக்கையில் படுக்க வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறார். அவரது முதுகில் ஓட்டைகள் விழுகின்றன. நெஞ்சம் பதறுகிறதல்லவா? கேட்கவே சிரமமாக இருக்கிறதல்லவா? இவை உதாரணங்கள் மட்டுமே. இன்னும் ஏராளம் நடந்திருக்கின்றன. ஆனால் இத்தகைய சித்திரவதைகள்
அவர்களது இறை நம்பிக்கையை அசைத்து பார்க்க கூட முடியவில்லை. இஸ்லாம் வாளால் பரவியது என்று கூறுவோர் சிந்திக்க வேண்டும். வாள்களால் இறை நம்பிக்கையை ஒருபோதும் வாங்க முடியாது. இத்தனை கொடுமைகள் நடக்கின்ற போது நபி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வாள்களால் ஒருபோதும் இறை நம்பிக்கையை விதைக்கவும் முடியாது, அறுத்தெடுக்கவும் முடியாது. சித்திரை வதைகளை தாண்டியும் அவர்களது நெஞ்சங்கள் ஈமானால் நிரம்பி வழிந்தன. எப்படி? அடியும் வலியும் இரத்தமும் வலியும் வேதனைகளும் வாங்கிய வசை சொற்களும் பெற்ற அவமானமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உள்ளங்களை ஒன்றுமே செய்ய இயலவில்லை. ஏன்? குறைஷிகள் தங்கள் ஆத்திரத்தை தணிக்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் இஸ்லாத்தை வளர்க்க போடப்பட்ட உரங்களாய்த்தான் அமைந்தன. சஹாபாக்களின் உடலின் மேல் தீயால் சுட்ட வடுக்களும் அடிபட்ட தழும்புகளும் அவர்களின் இறை நினைவை அதிகரித்தனவே ஒழிய அவர்கள் வெறுண்டோடவில்லை. எங்கனும் இறை நம்பிக்கைதான் அதன் சூத்திரம். இறைவனே அவர்களது தாரக மந்திரம். உண்மை இறைவனின் நினைவை ருசித்த உள்ளம், இறைவனின் வார்த்தைகளில் மூழ்கி மெய்சிலிருக்கும் இதயம் படும் வலி வேதனைகளுக்கெல்லாம் அசையாது, கேட்கும் வசைமொழிகளுக்கெல்லாம் அஞ்சாது. அது வேண்டுவதெல்லாம் இறைவனின் அன்பை மட்டுமே. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் செய்து கொண்டிருந்தார்கள்? நபி அவர்களால் அந்த எஜமானர்களை ஒன்றும் செய்ய இயலவில்லை. மாறாக தன் தோழர்களிடம் பொறுத்து கொள்ளும்படி கூறினார்கள். நபி அவர்கள் தன் மீது இழைக்கப்பட்ட எண்ணிலடங்கா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கினார்கள், சகித்தார்கள். ஆனால் இந்த கொடுமைகளை கண்டு யாரும் இஸ்லாத்தில் இணைய மாட்டார்கள் என்ற எதிரிகளின் கணக்கு பொய்யானது. இஸ்லாத்தின் வளர்ச்சி இனி இருக்காது என்ற அவர்களது எண்ணத்தில் மண் விழுந்தது. இஸ்லாத்தில் மக்கள் அசுர வேகத்தில் இணையத் தொடங்கினார்கள். கொடுமைப்படுத்துவார்கள் என்று தெரிந்தும் கலிமாவை உரக்க கூறி தான் இறக்கும் அளவிற்கு அடி வாங்கிய அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சஹாபாக்களும் அவர்களிலேயே உண்டு. தன்னை யாரால் என்ன செய்து விட முடியும் என்ற தைரியத்தோடு கலிமாவை கர்ஜனை செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உண்டு. இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பித்தது. கொடுமைகள் வீரியப்படுத்தப்பட்டன. ஊர்க்கட்டுப்பாடுகள் குரல் வளையை நெருக்கத் தொடங்கின. அப்போது நபி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நபி அவர்கள் தன் தோழர்களுக்காக கவலைப்பட்டார்கள். மக்காவாசிகளின் இந்த அராஜகங்கள் தொடர்வது நபி அவர்களுக்கு கவலை அளித்தது. தன் தோழர்களின் காயங்களுக்கு நபி அவர்கள் ஆறுதல் அளித்தார்கள். இந்த குறைஷிகளை எவ்வாறுதான் நிறுத்துவது? தன்னை தாக்குவதை நபி அவர்கள் சகித்தார்கள். ஒரு முறை கௌபா பகுதியில் இறைவனை வணங்கும் போது நபியின் கழுத்தில் ஒட்டகத்தின் மலக்குடலை கொண்டு வந்து போட்டான் உக்குபா என்ற அறிவிலி. தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அதை அப்புறப்படுத்தும் வரை நபி அவர்களால் எழ முடியவில்லை. பகைவர்களை பார்த்து கொள்ளும்படி இறைவனிடம் கேட்டுவிட்டு நகர்ந்தார்கள். ஆனால் தன் சகாக்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஏனையவர்களை இந்த குறைஷிகள் படுத்தும் பாடு. நபி அவர்கள் இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். இறைவன் ஹிஜ்ரத் நாடு துறந்து செல்ல வழிகாட்டினான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 4 வசனங்கள் 97 மூலம் கேள்வி எழுப்பினான். அல்லாஹுவின் பூமி விசாலமானதாக இல்லையா? நபி அவர்கள் தன் சகாக்களை இந்த மக்கா நகரை விட்டு பாதுகாப்பான வேறு பிரதேசங்களுக்கு அனுப்ப தீர்மானித்தார்கள். எங்கே அனுப்பலாம்? பலவித ஆலோசனைகளுக்கு பிறகு அரபு கண்டத்தின் மேற்கு பகுதியில் கடல் கடந்தால் வரும் அபிசீனியா நாடு, இன்றைய எத்தியோப்பியா தெரிவு செய்யப்பட்டது. அப்போது அங்கே மன்னர் நஜ்ஜாஷ் ஆண்டு கொண்டிருந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர், நல்லவர், நீதமானவர். அங்கே சென்றால் நிம்மதியாய் வாழலாம் என்று முதலில் ஒரு சில பேர் கொண்ட குழு மக்காவை விட்டு தப்பி கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்களை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜஅஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட சிலர் அபிசீனியாவிற்கு கப்பல் ஏறினார்கள். கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் என்று எண்ணியவர்களாக தரையிறங்கி பெருமூச்சு விட்டார்கள். குறைஷிகள் சும்மா விடுவார்களா என்ன? கடும் ஆத்திரப்பட்டார்கள். இங்கிருந்து இவர்கள் தப்புவதா? ஒரு காலும் கூடாது. பின்னாலேயே சில தூதுவர்களை பலவித பரிசுகளோடு அபிசீனியா அனுப்பினார்கள் குறைஷிகள்.
அவர்களும் துரத்தி கொண்டு அபிசீனியா வந்திறங்கினார்கள். அவர்களின் வேலை தொடங்கியது. முதலில் அரசவை பாதிரிகளுக்கு விலை உயர்ந்த பரிசுகள் கொடுத்து மடக்கினார்கள். பின் அவர்களது பரிந்துரையின் பேரில் அரசவையில் சென்று தாங்கள் கொண்டு வந்திருந்த விலை உயர்ந்த பரிசுகளை மன்னரிடம் சமர்ப்பித்து குறைஷிகளின் சார்பாக அம்ர் பின் ஆஸ் பேசினார். அரசே, எங்கள் ஊரிலிருந்து சில வாலிபர்கள் உங்கள் ஊருக்கு வந்துள்ளார்கள். அவர்கள் தங்கள் இனத்தவர்களின் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். உங்கள் மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கும் நமக்கும் தெரியாத ஒரு புதிய மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்கள். இவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர் அனைவரும் இவர்களை அழைத்து வருவதற்காக எங்களை இங்கு அனுப்பியுள்ளார்கள். இவர்களை எங்களுடன் திருப்பி அனுப்புங்கள் அரசரே என்கின்றார்கள். உடனே மதகுருக்கள், ஆம் அரசே, இவர்கள் உண்மையைத்தான் கூறுகின்றார்கள். அவர்களை இவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் இனத்தவர்களை அவர்களே அழைத்துச் செல்லட்டும். மன்னர் என்ன சொல்ல போகின்றார் என்று அனைவரும் எதிர்நோக்கினார்கள். அவர்களை தங்களோடு மன்னர் அனுப்ப போகிறார் என்று குறைஷிகள் எதிர்பார்த்து இருந்தார்கள். அவர்தான் நீதமான மன்னராயிற்றே. விசாரணை செய்ய முடிவெடுத்தார். முஸ்லிம்கள் அழைத்து வரப்பட்டனர். சபை நிசப்தமாக இருந்தது. உங்கள் இனத்தை விட்டு பிரிந்து என் மார்க்கத்தையும் மற்றவர்களின் மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் புதுமையான மார்க்கத்தை ஏற்று இருக்கிறீர்களாமே, அது என்ன மார்க்கம் என்று மன்னர் நஜ்ஜாஷ் கேட்டார். முஸ்லிம்களுக்கு தலைமை ஏற்ற ஜௌஃபர் இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்க ஆரம்பித்தார். அரசே, நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம். சிலைகளை வணங்கினோம், இறந்த பிராணிகளை உண்டோம், மானக்கேடானவைகளை செய்தோம், உறவுகளை துண்டித்தோம், அண்டை வீட்டாரை துன்புறுத்தினோம். எங்களில் எளியோரை வலியோர் விழுங்கி வந்தனர். அந்த சமயத்தில்தான் எங்களிலிருந்தே ஒருவரை அல்லாஹ் எங்களுக்கு தூதராக அனுப்பினான். அவரின் வம்சத்தையும் அறிவோம். அவர் உண்மையாளர், நம்பகத்தன்மை மிக்கவர், மிக ஒழுக்க சீலர் என்பதையும் நாங்கள் அறிவோம். நாங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும். நாங்களும் எங்கள் மூதாதையரும் வணங்கி வந்த கற்சிலைகள், புனித ஸ்தலங்கள் போன்றவற்றிலிருந்து விலக வேண்டும். உண்மையே உரைக்க வேண்டும். அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். உறவினரோடு சேர்ந்து வாழ வேண்டும். அண்டை வீட்டாருடன் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தடை செய்தவற்றையும் கொலை குற்றங்களையும் விட்டு விலகிவிட வேண்டும் என்றும் அத்தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார். மானக்கேடானவை, பொய், அனாதை சொத்தை அபகரித்தல், அவதூறு கூறுதல் போன்றவற்றிலிருந்து தடுத்தார். அல்லாஹுவுக்கு இணை வைக்காமல் அவனை மட்டுமே வணங்கி தொழுது நோன்பு நோற்று ஜகாத்து கொடுக்கவும் கட்டளையிட்டார். நாங்கள் அவரை உண்மையாளராக நம்பினோம். அவரை விசுவாசித்தோம். அவர் சொல்லித்தந்த அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றினோம். அல்லாஹ் ஒருவனையே வணங்க ஆரம்பித்தோம். இணை வைப்பை விட்டு விட்டோம். அவன் விலக்கியவற்றிலிருந்து விலகிக் கொண்டோம். அவன் ஆகுமாக்கியதை ஏற்றுக்கொண்டோம். இதனால் எங்கள் இனத்தவர் எங்கள் மீது அத்துமீறினார்கள். எங்களை வேதனை செய்தார்கள். மீண்டும் சிலைகளை வணங்க வேண்டும், முன்பு போல கெட்டவற்றை செய்ய வேண்டும் என்று முயற்சித்து எங்களை எங்கள் மார்க்கத்தை விட்டு திருப்ப நிர்பந்தித்தனர். அப்போதுதான் உங்கள் நாட்டுக்கு வந்தோம். உங்களை தேர்ந்தெடுத்தோம். உங்களிடம் தங்குவதற்கு விரும்புகிறோம். இங்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று நம்புகிறோம். ஒரு உரையை நிகழ்த்திவிட்டார் ஜௌஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர் கொண்டு வந்த ஏதாவது உம்மிடம் உள்ளதா என்று நஜ்ஜாஷ் மன்னர் கேட்டார். அதற்கு ஆம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் காட்டு என்றார்கள். மரியம் அத்தியாயத்தை ஓதத் தொடங்கினார். காஃப் ஹா யா ஐன் ஸாத். மன்னரின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அவரது தாடியை நனைத்து தரையில் சொட்டியது. அதை கண்ட அனைவருக்கும் வந்த கண்ணீர் நிற்கவில்லை. ஏடுகள் நனைந்து விட்டன. இதுவும் ஈசாவின் மார்க்கமும் ஒரே மாடத்திலிருந்து வெளியானது. நீங்கள் சென்று விடுங்கள். இவர்களை உங்களுடன் அனுப்ப மாட்டேன். மன்னரின் ஆவேசம் அம்ர் பின் ஆஸை தோற்கச் செய்தது. அம்ரு யோசித்தார். சிந்தையில் உதித்தது புதிய திட்டம். மறுநாள் அரசவையில் அம்ரு மன்னரிடம் வந்தார். அரசே, இவர்கள் ஈசாவின் விஷயத்தில் அபாண்டமான வார்த்தையை கூறுகிறார்கள். அப்படியா? அவர்களை
என்னிடம் அழைத்து வாருங்கள். முஸ்லிம்கள் வந்தனர். விசாரணை நடந்தது. முஸ்லிம்கள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதைத்தான் அவர் விஷயத்தில் கூறுகிறோம். அவர் இயேசு அல்லாஹுவின் அடிமை, அவனது தூதர், அவனால் உயிர் ஊதப்பட்டவர், கண்ணியமிக்க கன்னிப்பெண் மரியமுக்கு அல்லாஹுவின் சொல்லால் பிறந்தவர். ஜௌஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மன்னர் ஒரு சிறிய குச்சியை கீழே இருந்து எடுத்தார். அல்லாஹுவின் மீது சத்தியமாக அரபுகள் அனைவரும் இறைவனுக்கு அல்லாஹு என்றே கூறுவார்கள். மரியமின் மகன் ஈசா இந்த குச்சி அளவிற்கு கூட நீ கூறியதை விட அதிகமாக கூறியதில்லை. முகம் சுளித்த மத குருமார்களை நோக்கி, நீங்கள் முகம் சுளித்தாலும் இதுவே உண்மை என்று சொன்னார் நஜ்ஜாஷ் மன்னர். ஒவ்வொரு தலைவருக்கும் வாய்மையே அழகும் அணி கலனுமாகும். நேர்மை தவறாத அந்த மன்னர் முஸ்லிம்கள் அந்த நாட்டில் அச்சமின்றி வாழ உறுதியளித்தார். ஆக ஹபஷா சென்றவர்கள் இந்த குறைஷிகளின் கொடுமைகளிலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பு பெற்றனர். குறைஷிகள் நாடு திரும்பினார்கள். கடும் கோபத்தில் இருந்தார்கள். மக்கா நகர பிரமுகர்கள் தங்கள் செல்வமும் செல்வாக்கும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொள்கையால் அழிந்து விடுமோ என்று அஞ்சினார்கள். எனவே எப்படியாவது தீர்த்து கட்டுவது என்று முடிவெடுத்து சந்தர்ப்பத்திற்காக காத்து கிடந்தார்கள். உமர், ஹம்சா போன்ற அரேபிய சிங்கங்கள் இஸ்லாத்தை தழுவிய நேரம் இது. தங்களின் மதிப்பு மிக்கவர்களும் இஸ்லாத்தை ஏற்றதை அவர்களால் ஜீரணிக்க இயலவில்லை. குறைஷிகள் நபி அவர்களிடம் வந்து பலவிதமான விதண்டாவாதங்களை எழுப்பினர். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை போன்ற சாதாரண மனிதனே, இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருகிறது என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவரின் இந்த போக்கு அவர்களை எரிச்சலூட்டியது. என்ன உணர்ச்சி வயப்படுத்தினாலும் மென்மை. மக்களிடம் கெட்ட பேர் இருந்தால் கூட அடித்து துவைத்து விடலாம். நபி அவர்களின் பெரிய தந்தை நபியை காக்கும் கேடயமாக விளங்கினார். அவர் இருக்கும் வரை நபியை ஒன்றுமே செய்ய இயலவில்லை. இஸ்லாம் அமைதியாக வளர்ந்தது. நபி அவர்களது நட்பண்புகளுக்கு முன் அவர்களது திட்டங்கள் வசை சொற்கள் செல்லா காசாகின. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஒரு நாள் அபூ தாலிப் சுகவீனமாக படுக்கையில் வீழ்ந்தார். அவர் மரண தருவாயை நெருங்கியிருந்த நேரத்தில் நபி அவர்கள், என் தந்தையின் சகோதரரே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிடுங்கள், நான் அல்லாஹுவிடம் உங்களுக்காக வாதிடுவேன் என்று கூறினார்கள். அங்கிருந்த அபூ ஜஹல், அபூ தாலிபே, அப்துல் முத்தலிஃபின் மார்க்கத்தையா நீர் புறக்கணிக்கப் போகிறீர் என்று திரும்ப திரும்ப கூறினார். இறுதியில் அபூ தாலிப், நான் அப்துல் முத்தலிஃபின் மார்க்கத்தில் தான் நான் இருக்கிறேன் என்று கூறி மரணித்தும் விட்டார். அபூ தாலிபின் மரணம் நபி அவர்களை துளைத்தது. நபி அவர்களை தந்தை போல் பாதுகாத்து அரவணைத்து உரு துணையாய் இருந்த அடிமரம் வேறற்று சாய்ந்தது. நபி அவர்கள் கவலையுடன் பிரார்த்தனை செய்தார்கள். இறைவன் இறை மறுப்பாளர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதை தடுத்து விட்டான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 9 வசனங்கள் 113. சில மாதங்கள் உருண்டோடின. ஒரு நாள் நபி அவர்களின் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணித்தார்கள். நபி அவர்கள் கடும் கவலையில் ஆழ்ந்தார்கள். தாயின்றி குழந்தைகள் தவிப்பது போல் தன் ஒவ்வொரு விஷயத்திலும் பக்க பலமாய் இருந்த அன்பு மனைவியின் பிரிவு நபி அவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. நபி அவர்கள் தனி மரமாய் தன்னை உணர்ந்தார்கள். தன் பாசத்துக்குரிய பெரியப்பாவும் தன் அன்பின் மனைவியையும் இழந்த அந்த ஆண்டு வரலாற்றில் கவலை ஆண்டு என குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையிலும் நபி அவர்கள் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை, பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை. இந்த மக்கா நகர மக்கள் எவ்வளவு சொன்னாலும் புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். நபி அவர்கள் தாயிஃப் நகரம் சென்றார்கள். தாயிஃப் ஒரு அழகான ஊர், மக்காவிலிருந்து சற்று தொலைவில் உள்ளது. அங்கே கினானா இப்னு அப்து யாலில் என்பவன் தலைவராக இருந்தான். அவனிடம் நபி அவர்கள் தங்கள் கொள்கையை எடுத்துச் சொன்னார்கள். நபி அவர்கள் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் அங்கே நடந்ததோ வேறு. தாயிஃப் நகர தலைவர்களிடமும் மக்களிடமும் இஸ்லாத்தை நபி அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். தாயிஃப் நகர தலைவன் நபி அவர்களை அவமானப்படுத்தி விரட்டி அடித்தான். நபி அவர்கள் மனமுடைந்து போனார்கள். உண்மையை ஏற்பது உலகத்திற்கு கசப்பாகத்தான் இருக்கிறது. அதை பற்றி நபி அவர்கள் சொல்வதை கேளுங்கள். ஆகவே நான் கவலையுடன் எதிர்ப்பட்ட திசையில் நடந்தேன்.
கர்னூஸ் ஆலிஃப் எனுமிடத்தை நான் அடையும் வரை நான் சுய உணர்வுக்கு வரவில்லை. அங்கு வந்து சேர்ந்தவுடன் என் தலையை உயர்த்தினேன். அப்போது அங்கே வானத்தில் ஒரு மேகம் என் மீது நிழலிட்டு கொண்டிருந்தது. நான் கூர்ந்து கவனித்த போது அதில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து, உங்கள் சமுதாயத்தார் உங்களிடம் சொன்னதையும் அவர்கள் உங்களுக்கு அளித்த பதிலையும் அல்லாஹ் கேட்டான். அவர்களை நீங்கள் விரும்பியபடி தண்டிப்பதற்கு ஆணையிடுவதற்காக மலைகளுக்கான வானவரை அல்லாஹ் உங்களிடம் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள். உடனே மலைகளை நிர்வகிக்கும் வானவர் என்னை அழைத்து எனக்கு முஹம்மன் சலாம் கூறினார். பிறகு, முஹம்மதே, நீங்கள் விரும்பியபடி கட்டளையிடலாம். இந்த இரு மலைகளையும் அவர்கள் மீது நான் புரட்டி போட்டுவிட வேண்டுமென்று நீங்கள் விரும்பினாலும் சரி, உங்கள் கட்டளைப்படி செயல்பட நான் தயாராக உள்ளேன் என்று கூறினார். அப்போது, வேண்டாம், ஆயினும் இந்த நகரத்து மக்களின் வழித்தோன்றல்களில் அல்லாஹுவுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வழிபடுவோரை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர்களை தண்டிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டேன். நூல் புகாரி, இலக்கம் 3231. நபி அவர்களை தவிர வேறு எந்த மனிதராலும் இப்படி கூறியிருக்க முடியுமா என்ன? இன்னா செய்தாருக்கும் நன்னயம் செய்யும் பண்பு அவர்களது இயல்பிலேயே இருந்தது. நபி அவர்கள் மக்கா வந்தடைந்தார்கள். சிறிது நாட்கள் கடந்தன. 10 ஆண்டு கால பிரச்சாரம், ஓய்வற்ற உழைப்பு, சொல்ல வியலா பொறுமையும் சகிப்புத்தன்மையும், நெருக்கமானவர்களின் இழப்பு, தன் சகாக்கள் பட்ட துன்பங்கள், அவமானம். நபி அவர்கள் வேறு என்னதான் செய்து விடுவார்கள்? இறைவனின் உதவியை எதிர்நோக்கி இருந்தார்கள். ஒரு நாள் கௌபாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அன்று நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு புறம் பெரிய தந்தை மகன் ஜௌஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு புறம் சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரு புறமும் இருவர் உறங்க, நடுவில் அயர்ந்திருந்த நபி அவர்கள் இலேசாக கண் விழித்து பார்த்தார்கள். கோவேறு கழுதை இல்லை, அது அதைவிடவும் சிறியதாக இருந்தது. அதற்கு கடிவாளமிடப்பட்டு இருந்தது. சேணம் கூட இருந்தது. அதை கையில் பிடித்திருந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தான் எங்கோ பயணப்பட இருப்பதை நபி அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த வாகனத்தின் பெயர் புராக் என்பதனையும் அறிந்தார்கள். கண் பார்வை எட்டும் தூரத்தில் தன் ஓரடியை எடுத்து வைக்கும் அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு நபி அவர்கள் சிரமப்பட்டார்கள். ஏன் இவ்வாறு செய்கிறாய் முஹம்மதிடம்? அவரை விடவும் அல்லாஹுவிடம் மதிப்பிற்குரியவர் வேறெவரும் உன் மீது ஏறியதில்லையே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அதட்டல் புராக்கை வியர்வை வழிந்தோடச் செய்தது. நபி அவர்கள் ஏறியதும் பயணம் ஆரம்பமானது. போகும் வழியில் ஒரு செம்மண் குன்றின் அருகே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் கபரில் தொழும் காட்சியை கண்டார்கள். சிறிது நேரத்தில் வாகனம் பாலஸ்தீனத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸை எட்டியது. அங்கே நபி அவர்கள் நபிமார்களான மூசா, ஈசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வானவரான நரகின் காவலர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கண்டார்கள். நபிமார்களுக்கு தொழுகை நடத்தும் பேற்றினையும் பெற்றார்கள். உலக முடிவு காலத்தில் பூமியில் குழப்பம் விளைவிக்கப் போகும் தஜ்ஜாலையும் கூட கண்டார்கள். பிறகு வாகனம் கிளம்பி முதல் வானத்திற்கு சென்றது. வானத்தை எப்படி அடைந்திருக்க முடியும்? அதுவும் அந்த காலத்தில் மனிதர்களாலேயே தம் அறிவை கொண்டு விண்கலம் உருவாக்க முடியும் எனில், வானத்தை படைத்து அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனால் முடியாதா என்ன? புராக் முதலாம் வானத்தை அடைந்ததும் என்ன நடந்தது என்று நபி அவர்களின் கூற்றையே கேட்கலாம் வாருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மக்காவில் இருந்தபோது என் வீட்டின் கூரை முகடு பிரிக்கப்பட்டது. அங்கிருந்து வானவர்
ஜிப்ரீல் அவர்கள் இறங்கி வந்து என் நெஞ்சை பிளந்தார்கள். பிறகு அதை ஜம்சம் தண்ணீரால் கழுவினார்கள். பிறகு நுண்ணறிவாலும் இறை நம்பிக்கையாலும் நிரம்பிய தங்க தட்டு ஒன்றை கொண்டு வந்து என் நெஞ்சில் அதை ஊற்றி நிரப்பினார்கள். பிறகு என் கையை பிடித்து என்னை அழைத்து கொண்டு வானத்திற்கு ஏறிச் சென்றார்கள். பூமிக்கு அண்மையிலுள்ள வானத்திற்கு வந்தபோது வானத்தின் காவலரிடம் திறங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், யார் அது என்று கேட்டார். ஜிப்ரீல் அவர்கள், இதோ ஜிப்ரீல் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அவர், உங்களுடன் வேறெவரேனும் இருக்கிறாரா என்று கேட்டார். அவர்கள், என்னுடன் முஹம்மது அவர்கள் இருக்கிறார்கள் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அவர், அவரை அழைத்து வரச் சொல்லி அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்க ஜிப்ரீல் அவர்கள், ஆம், திறங்கள் என்று கூறினார்கள். முதல் வானத்தின் கதவு திறக்கப்பட்டு நாங்கள் வானத்தில் இன்னும் மேலே சென்றபோது அங்கே ஒரு மனிதர் இருந்தார். அவரது வலப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர், இடப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர். அவர் தமது வலப்பக்கம் பார்க்கும் போது சிரித்தார், தமது இடப்பக்கம் பார்க்கும் போது அழுதார். பிறகு என்னை பார்த்து, நல்ல இறை தூதரே வருக, நல்ல மகனே வருக என்று கூறினார். நான், ஜிப்ரீலே, இவர் யார் என்று கேட்டேன். அவர், இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கும் மக்கள் அவர்களுடைய சந்ததிகள். அவர்களில் வலப்பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள், இடப்பக்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகள். ஆகவேதான் அவர்கள் வலப்பக்கம் சொர்க்கவாசிகளான தம் மக்களை பார்க்கும் போது மகிழ்ச்சியால் சிரிக்கிறார்கள், இடப்பக்கம் நரகவாசிகளான தம் மக்களை பார்க்கும் போது வேதனைப்பட்டு அழுகிறார்கள் என்று பதிலளித்தார்கள். பிறகு என்னை அழைத்து கொண்டு ஜிப்ரீல் இன்னும் உயரத்திற்கு ஏறிச் சென்றார்கள். பிறகு இரண்டாம் வானத்திற்கு வந்து அதன் காவலரிடம் திறங்கள் என்று கூறினார்கள். அதன் காவலரும் முதலாம் அவர் கேட்டதை போன்றே கேட்டார். பிறகு முன்பு போலவே ஜிப்ரீல் அவர்கள் பதில் கூறிய பின் வாயிலை திறந்தார். ஜிப்ரீல் அவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து சென்ற போது, நல்ல இறை தூதரே வருக, நல்ல சகோதரரே வருக என்று கூறினார்கள். நான், இவர் யார் என்று கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அவர்கள், இவர் இத்ரீஸ் என்று கூறினார்கள். பிறகு மூசா அவர்களை கடந்து சென்றேன். அப்போது அவர்கள், நல்ல நபியே வருக, நல்ல சகோதரரே வருக என்று கூறினார்கள். நான், இவர் யார் என்று ஜிப்ரீலிடம் கேட்டேன். அவர்கள், இவர் மூசா என்று கூறினார்கள். பிறகு நான் ஈசா அவர்களை கடந்து சென்றேன். அவர்களும், நல்ல நபியே வருக, நல்ல சகோதரரே வருக என்று கூறினார்கள். நான், இவர் யார் என்று ஜிப்ரீலிடம் கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அவர்கள், இவர் ஈசா என்று பதிலளித்தார்கள். பிறகு நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து சென்றேன். அவர்கள், நல்ல நபியே வருக, நல்ல மகனே வருக என்று கூறினார்கள். நான், இவர் யார் என்று கேட்டேன். அதற்கு, இவர் இப்ராஹிம் என்று ஜிப்ரீல் அவர்கள் பதிலளித்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு ஜிப்ரீல் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு மேலே சென்றார்கள். நான் ஓர் உயரமான இடத்திற்கு வந்தபோது அங்கு நான் வானவர்கள் விதிகளை எழுதிக் கொண்டிருக்கும் எழுதுகோள்களின் ஓசையை செவியுற்றேன். அப்போது அல்லாஹ் என் மீது என் சமுதாயத்தாருக்காக 50 தொழுகைகளை கடமையாக்கினான். அதை பெற்றுக்கொண்டு நான் திரும்பிய போது மூசா அவர்களை கடந்து சென்றேன். அப்போது மூசா அவர்கள், உங்கள் சமுதாயத்தார் மீது என்ன கடமையாக்கப்பட்டது என்று கேட்டார்கள். நான் அவர்கள் மீது 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தேன். அவர்கள், அப்படியானால் உங்கள் இறைவனிடம் திரும்பிச் சென்று சற்று குறைத்து கடமையாக்கும்படி கேளுங்கள், ஏனென்றால் உங்கள் சமுதாயத்தாரால் அதை நிறைவேற்ற முடியாது என்று கூறினார்கள். உடனே நான் என் இறைவனிடம் திரும்பிச் சென்று தொழுகைகளின் எண்ணிக்கையை குறைக்கும்படி கேட்டேன். அவன் அதில் ஒரு பகுதியை குறைத்தான். மூசா அவர்களிடம் திரும்பிச் சென்ற போது, உங்கள் இறைவனிடம் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறி, முன்பு போல் உங்கள் சமுதாயத்தாரால் அதை நிறைவேற்ற முடியாது என்று கூறினார்கள். நான் அவ்வாறே திரும்ப
இறைவனிடம் சென்று இன்னும் குறைக்கும்படி கோர அவன் அதில் ஒரு பகுதியை குறைத்தான். நான் மூசா அவர்களிடம் மீண்டும் சென்று கூறிய போது, உங்கள் இறைவனிடம் திரும்பச் சென்று இன்னும் குறைத்து கேளுங்கள், ஏனென்றால் உங்கள் சமுதாயத்தார் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று கூற, நான் திரும்பிச் சென்று என் இறைவனிடம் இன்னும் சற்று குறைக்கும்படி கேட்டேன். அதற்கு அவன், அவை 5 வேளை தொழுகைகள் ஆகும், அவையே பிரதிபலனின் 50 வேளை தொழுகைக்கு ஈடு ஆகும். ஒரு முறை சொல்லப்பட்ட சொல் என்னிடம் மாற்றப்படுவதில்லை என்று கூறினான். உடனே நான் மூசா அவர்களிடம் திரும்பிச் சென்றேன். அவர்கள், உங்கள் இறைவனிடம் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறினார்கள். நான் என் இறைவனிடம் மேலும் சலுகை கோர வெட்கப்படுகின்றேன் என்று பதிலளித்தேன். பிறகு ஜிப்ரீல் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு வானுலகின் எல்லையான சித்ரத்துல் முன்தகாவுக்கு சென்றார்கள். அப்போது நான் அறிய முடியாதபடி பல வண்ணங்கள் அதை சூழ்ந்து மூடியிருந்தன. பிறகு நான் உள்ளே அனுமதிக்கப்பட்டேன். அப்போது அங்கே முத்தாலான கூடாரங்களை கண்டேன். அதன் மண் நறுமணம் வீசும் கஸ்தூரியாக இருந்தது. நூல் புகாரி, இலக்கம் 3207. நபி அவர்கள் சித்திரத்துல் முன்தகாவை கண்டதாக கூறினார்கள் அல்லவா? அது ஒரு சொர்க்கத்து இலந்தை மரம். அதன் இலைகள் யானையின் காதுகளைப் போல் இருந்ததாம். அதன் பழங்கள் பெரும் கூஜாக்களைப் போல் இருந்ததாம். அதன் கீழ்ப்பகுதியில் 4 ஆறுகளையும் கூட கண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அவர்கள் அவர்களது உண்மையான தோற்றத்தில் கண்டார்கள். பிறகு சொர்க்கம், அதன் கஸ்தூரி போன்ற மண், அதன் முத்தாளான தோரணங்கள், அவற்றின் பிரம்மாண்டத்தையும் கண்டார்கள். அதில் ஏழைகளே அதிகம் இருந்ததையும் பார்த்தார்கள். கௌசர் தடாகத்தையும் அதன் துளையுள்ள முத்து கலசங்களையும் கண்டார்கள். பிறகு நபி அவர்கள் பூமிக்கு அழைத்து வரப்பட்டு தாம் உறங்கிக் கொண்டிருந்த இடத்திலேயே கொண்டு வந்து விடப்பட்டார்கள். அன்று காலை நபி அவர்கள் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவர்கள் முகத்தில் கவலை இழையோடியது. மக்கள் தன்னை பொய்யராக்கி விடுவார்களோ என்று நபி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அபூஜஹலின் வருகை அதனை உறுதிப்படுத்தியது. என்ன, ஏதேனும் புது செய்தி உண்டா? அபூஜஹலின் கேள்வியில் கிண்டல் துணித்தது. இன்று இரவு நான் அழைத்து செல்லப்பட்டேன். எங்கே? பைத்துல் முகத்தஸ். அப்போது இங்கே எப்படி எங்களுடன் இருக்கிறீர்? ஆம், மக்காவிற்கும் பைத்துல் முகத்தஸிற்கும் இடையில் ஏறத்தாழ 1000 மைல்கள் தூரம் இருக்கும். குதிரையில் போனால் கூட போவதற்கே பல நாட்கள் ஆகிவிடும். இவர் நம்மிடம் சொன்னதை மற்றவர்களிடமும் சொல்வாரா? இல்லை மறுத்து நம்மை பொய்யனாக்கி விடுவாரா என்ற சந்தேகத்துடனேயே அபூஜஹல், என்னிடம் சொன்னதை மக்களிடமும் சொல்வீரா என்றான். ஆம் என்றார்கள் நபி அவர்கள். பனு கௌஃப் பின் லுஐ கூட்டமே, அபூஜஹலின் இடிக்குரல் வீதிகளில் நடமாடிக் கொண்டிருந்த மக்களை ஈர்த்தது. தெருவோரம் கதை பேசிக் கொண்டிருந்தவர்களை வரச் செய்தது. சிறிது நேரத்திற்குள் ஒரு திருவிழாவை பார்ப்பது போல் மக்கள் திரண்டனர். நன்றாக மாட்டிக்கொண்டார் என்று மனதிற்குள் கூறிக்கொண்ட அபூஜஹல், என்னிடம் சொன்னதை உம்முடைய கூட்டத்தாரிடம் சொல்லும், பார்ப்போம். நபி அவர்களிடம் எவ்வித தயக்கமும் ஏற்படவில்லை. இன்று இரவு நான் அழைத்துச் செல்லப்பட்டேன். எங்கே? பைத்துல் முகத்தஸ். அதற்குள் எப்படி இங்கே இருக்கிறீர்கள்? ஆம். சிலர் கைத்தட்டி சிரித்தனர், சிலர் தலையில் கை வைத்தனர். அபூஜஹல் இதைத்தான் எதிர்பார்த்தான் போலும். கூட்டத்தில் ஒருவர் எழுந்து, நீர் அந்த பள்ளியை பற்றி எங்களிடம் வர்ணித்து சொல்ல முடியுமா என்றார். அந்த ஊருக்கு ஏற்கனவே பயணப்பட்ட நபர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தனர். நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸ் பள்ளியை வர்ணனை செய்ய ஆரம்பித்தார்கள். கண் முன்னால் காண்பது போல் அவரது வர்ணனை இருந்தது. கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக, இவர் சரியாகத்தான் சொன்னார் என்று கூறினர். சரியாக கூறுவதை உணர்ந்து மட்டும் என்ன பயன்? தவறான சிலை வழிபாட்டை விட்டு படைத்தவனை மட்டும் வணங்க ஒப்புக்கொண்டவர்கள் சிலர் மட்டும்தான். சிந்தனை என்பது அனைவருக்கும் பொதுவானது அல்ல அல்லவா? தான் முன்பு சென்று இருக்காத இடத்தை பார்த்தது போன்று நபி அவர்கள் செய்த வர்ணனைகள்
அவர்களது தூதத்துவத்தை நிரூபணம் செய்தன. வானில் கண்ட காட்சிகளுக்கு அந்த வர்ணனைகள் சாட்சிகளாகின. பிரச்சாரங்கள் தொடர்ந்தன. ரகசிய அகபா உடன்படிக்கை. இந்த குறைஷிகள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் தான் என்ன? நபி அவர்களின் பணி தொடர்ந்து கொண்டிருந்தது. கடலை கண்ட நதியைப் போல இறைவனை தேடும் உள்ளங்கள் இஸ்லாத்தில் சங்கை மித்தன. துன்புறுத்தல்கள் நாளுக்கு நாள் பெருகின. மாதங்கள் ஓடின. ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுடைய காலத்தில் கௌபாவில் மக்கள் கூடுவார்கள் என்று அறிந்திருந்தோம் அல்லவா? அதுபோல நபித்துவம் பெற்ற 11ஆம் ஆண்டு ஒரு ஹஜ் தினம் வந்தது. மற்ற ஆண்டுகளைப் போலல்லாமல் இந்த ஆண்டு ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் நிகழ்வு ஒன்றுக்கு விதை போடப்பட்டது. அந்த ஆண்டு மதினாவில் இருந்து ஹஜ் செய்ய வந்த ஒரு 6 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரச்சாரத்தால் இஸ்லாத்தை ஏற்று ஊர் திரும்புகின்றனர். அடுத்த ஆண்டு அந்த 6 பேர் 12 பேராக திரும்பி வந்தனர் முஸ்லிம்களாக. இவர்கள் நபி அவர்களை ரகசியமாக சந்திக்க ஏற்பாடானது. மக்காவில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் மக்காவிற்கும் மினாவிற்கும் நடுவே அகபா என்று அழைக்கப்பட்ட ஒரு மலை கணவாய் பகுதி ஒன்று உள்ளது. அங்கேதான் எதிரிகளுக்கு தெரியாமல் சந்திப்பதாக திட்டமிட்டபடி அங்கே மதினாவில் இருந்து வந்திருந்த முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தனர். முக்கியமான 6 விடயங்களுக்கு நபி அவர்களிடம் ஒப்பந்தம் செய்தனர். 1. இணை கற்பிக்க மாட்டோம். 2. திருட மாட்டோம். 3. விபச்சாரம் புரிய மாட்டோம். 4. குழந்தைகளை கொல்ல மாட்டோம். 5. அவதூறு கூற மாட்டோம். 6. நல்ல விஷயங்களில் தூதருக்கு மாறு செய்ய மாட்டோம். இந்த ஒப்பந்தம் செய்து அதன் மீது யார் நிலைத்திருக்கின்றாரோ அதற்குரிய நற்பலனை தருவது அல்லாஹுவின் பொறுப்பாகும். யார் இதில் ஏதேனும் ஒரு குற்றத்தை செய்து உலகிலேயே தண்டிக்கப்படுகிறாரோ அவருக்கு அதுவே பரிகாரமாகும். அல்லது அல்லாஹ் மறைத்துவிட்டால் அவர் அல்லாஹுவின் பொறுப்பில் விடப்படுகிறார். அவன் நாடினால் தண்டிப்பான், அவன் நாடினால் மன்னிப்பான் என்று ஒப்பந்தம் செய்தவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நூல் புகாரி இலக்கம் 18. இது முதலாம் அகபா உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. அந்த அரபு மக்களிடம் குடிக்கொண்டிருந்த கெட்ட பண்புகளை விட்டு ஒழித்து அவர்களை தூய்மையான முஸ்லிம்களாக மாற்றுவதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம். ஒரு மனிதன் தன்னளவில் சரியானவனாக இருந்தால்தான் சமூகத்தில் உள்ள தவறுகளை களைவதற்குரிய தகுதியை அடைகிறான். இஸ்லாம் என்பது உலகை ஆளுவதற்காக ஏற்றி வைக்கப்படும் ஜோதி அல்லவா? அதன் நேரான இறை சட்டங்கள் உலகம் முழுக்க நீதி நிரப்ப காத்திருக்கின்றது என்பதை நபி அவர்களுடன் இருந்த முஸ்லிம்கள் அறிந்தே இருந்தனர். ஹஜ் முடிந்து ஊர் திரும்புகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுடன் முஸ்அப் பின் உமைர் என்ற தோழரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். அவருடன் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் கண் பார்வை தெரியாதவர் ஆவார் என்பவரும் மதீனாவிற்கு பயணமானார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் பணியை மதீனாவில் ஆரம்பித்து விட்டார். மக்களுக்கு இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு கொடுப்பதும் குர்ஆனை கற்று தருவதுமே அவரின் பணி. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்அது ரலியல்லாஹு அன்ஹு என்பவரது வீட்டில் தங்கினார்கள். இருவருமாக இணைந்து மதீனாவின் கோத்திரங்களுக்கு தங்கள் அழைப்பை விடுக்கலாயினர். 1 ஆண்டு கழிந்தது. அடுத்த ஹஜ் காலம் வந்தது. நபித்துவம் கிடைத்து 13 ஆண்டுகள் இதற்குள் கடந்து விட்டிருந்தன. முக்கியமான ஒரு நிகழ்வை நபி அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். இந்த முறை மதீனாவில் இருந்து ஒரு பெரும் கூட்டம் ஹஜ்ஜிற்கு வந்திருந்தது. அதில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற விஷயம் அவர்களுடன் வந்த மற்ற இணை வைப்பாளர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. நபி அவர்களை சந்திப்பதை மிக ஆர்வமாக எதிர்பார்த்து வந்திருந்தார்கள். நபி அவர்களும் அவர்களை சந்திப்பதை எதிர்பார்த்திருந்தார்கள். ஹஜ் முடிந்த 2ஆம் தினத்தில் அதே அகபா மலை கணவாயில் ரகசியமாக சந்திப்பதாக திட்டம். சென்ற முறையை விட
இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிரிகளின் காதில் விழுந்ததென்றால் அவ்வளவுதான். ஹஜ் முடிந்தது. எதிர்பார்த்திருந்த 12ஆம் நாள் இரவும் வந்தது. சப்தமில்லாமல் அங்கு வந்திருந்த முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் அகபாவை எதிர்நோக்கி தயாராக இருந்தார்கள். அபு ஜாபிர் என்பவர் மதீனா வாசிகளின் தலைவர்களில் ஒருவர். அவர் மிகவும் நல்ல மனிதர். அவரை விட்டுவிட்டு முக்கியமான இந்த காரியத்தில் கலந்து கொள்ள அங்கிருந்தவர்களுக்கு மனம் வரவில்லை. அபு ஜாபிரே, நீங்கள் எங்கள் தலைவர்களில் ஒருவர், எங்களில் மிகவும் மதிப்பு வாய்ந்தவர். நாளை நீங்கள் நரகில் வேதனை செய்யப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று அவருக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி அழைத்தார்கள். அல்லாஹுவின் பேரருளால் அவருக்கு இறை நம்பிக்கை என்ற ஒளி கிடைத்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்றார். அவரையும் அழைத்து கொண்டு கிளம்ப முடிவு செய்தனர். அனைவரும் மினாவில் உறங்கிக் கொண்டிருந்தனர். முஸ்லிம்களும் உறங்குவது போல் இருந்தனர். தம் உயிருக்கு உயிரான தூதரை யாரும் அறியாத வகையில் அந்த இரவில் சந்திக்க காத்திருந்த கண்களுக்கு உறக்கம்தான் வந்துவிடுமா என்ன? உள்ளங்கள் குதூகலித்துக் கொண்டிருந்தன. முஸ்லிம்களுக்கு இரவின் பிந்தைய பகுதி தொடங்கியிருந்தது. மெதுமெதுவாக சப்தமின்றி அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் இருந்த அகபாவில் குழும ஆரம்பித்தனர். 12ஆம் நாள் பௌர்ணமி நிலவின் குளிர்ந்த ஒளியில் அகபா கணவாயில் குழுமின கூட்டத்தை எதிரிகள் அவதானிக்கவில்லை. தூக்கம் அவர்களை போர்த்தி கொண்டது. சென்ற ஆண்டு 12 பேர் வந்தார்கள். இந்த ஆண்டு எத்தனை பேர் வருவார்கள்? வந்தார்கள். மொத்தம் 72 பேர். அவர்களில் 2 பெண்கள். எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள்? காத்திருந்த கண்கள் குளிர்ச்சி அடைந்தன. நபி அவர்கள் வந்தார்கள். தமது சிறிய தகப்பனார் அப்பாஸ் அவர்களுடன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது முஸ்லிமாக இல்லை. எனினும் தன் அண்ணன் மகனின் செயல்பாடுகளால் உள்ளூரில் கடும் எதிர்ப்புகளுக்கு ஆட்பட்டிருந்த வேளையில் வெளியூர் வாசிகள் இவரை அழைத்து கொண்டு சென்று காப்பாற்றுவார்களா என்பதை அறிந்து உறுதி செய்து கொள்ளவே அவர் நபி அவர்களுக்கு துணையாய் வந்திருந்தார். வந்தவர் பேச ஆரம்பித்து விட்டார். கஸ்ரஜ் கூட்டத்தினரே, முஹம்மது எங்களிடம் எவ்வாறு இருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் கொள்கையை சார்ந்தவர்களிடம் இருந்து இவரை இன்று வரை பாதுகாத்து வந்திருக்கிறோம். எங்களுடன் கண்ணியமாக அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருக்கிறார். என்றாலும் அவர் உங்களுடன் இணைந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு தரும் வாக்குறுதியை காப்பாற்றி எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பீர்கள் என்றால் அவரை அழைத்துச் செல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் அவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள் அல்லது அழைத்து சென்று விட்டு கைவிட்டு விடுவீர்கள் என்றால் இப்போதே இவரை விட்டுவிடுங்கள். இங்கே இவர் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் தான் இருக்கிறார் என்றார். இந்த விடயங்களையெல்லாம் நமக்கு ஹதீத்கள் வாயிலாக அறிவித்தவர் யார் என்றால் கௌஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஆவார். இவர் பிற்காலத்தில் பெரும் மன்னிப்பை பெற போகிறார் என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. அந்த கௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக் கொண்டிருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நீங்கள் கூறியதை கேட்டுவிட்டோம் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் திரும்பி, அல்லாஹுவின் தூதரே, இப்போது நீங்கள் பேசுங்கள். நீங்களும் உங்கள் இறைவனும் விரும்பியதெல்லாம் எங்களிடம் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அவரது பேச்சில் துணித்த உறுதி மதீனா வாசிகள் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடுதான் ஒப்பந்தம் செய்ய வந்துள்ளார்கள் என்பதை காட்டியது. நபி அவர்கள் பேசினார்கள். குர்ஆனை ஓதி காட்டினார்கள். அல்லாஹுவின் பக்கமும் இஸ்லாத்தின் பக்கமும் அந்த மக்களை அழைத்தார்கள். உங்கள் மனைவி மக்களை பாதுகாப்பது போல் என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று உறுதிமொழி கேட்கிறேன் என்று கூறி தம் பேச்சை நிறுத்தினார்கள். அப்போது பராஉ இப்னு மௌரூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பற்றினார்கள். பராஉ இப்னு மௌரூர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பற்றி, சத்திய மார்க்கத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹுவின் மீது ஆணையாக எங்களை நாங்கள் பாதுகாப்பது போன்றே உங்களையும் நிச்சயம் பாதுகாப்போம். அல்லாஹுவின் தூதரே, எங்களிடம் வாக்குறுதியும் ஒப்பந்தமும் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக நாங்கள் போரின் மைந்தர்கள், கவச ஆடை அணிந்தவர்கள், பரம்பரையாக போர் செய்து பழக்கப்பட்டவர்கள். பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வார்த்தைகள் முரசாய் முழங்கின. அவரது வீர உரைக்கு நடுவே திடீரென ஒருவர் குறுக்கிடுகிறார். அல்லாஹுவின் தூதரே, அவர் அபுல் ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு தன் மனதுக்குள் உரித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை கேட்டே விட்டார். எங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே சில உடன்படிக்கை உறவுகள் இருக்கின்றன. நாங்கள் அதை துண்டித்து உங்களுடன் சேர்ந்து கொள்கிறோம். பிறகொரு காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டால் நீங்கள் எங்களை விட்டுவிட்டு உங்கள் கூட்டத்திடம் சென்று விடுவீர்களா? அவரது ஏக்கமும் நபி அவர்கள் மீது இருந்த பாசமும் அவரது வார்த்தைகளில் வெளிப்பட்டன. நபி அவர்கள் முகத்தில் புன்னகை அரும்பியது. அப்படியல்ல, உங்கள் உயிர் என் உயிர், உங்கள் அழிவு என் அழிவு. நான் உங்களைச் சேர்ந்தவன், நீங்கள் என்னைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் யாருடன் போர் செய்கிறீர்களோ அவர்களுடன் நானும் போர் செய்வேன். நீங்கள் யாருடன் சமாதான உடன்படிக்கை செய்கிறீர்களோ அவர்களுடன் நானும் சமாதான உடன்படிக்கை செய்வேன் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளில் உறுதியும் பொறுப்பும் தெரிந்தன. அல்லாஹுவின் தூதரே, எந்த விஷயங்களுக்காக நாங்கள் உங்களிடம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி அவர்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் கட்டளைக்கு செவிசாய்த்து கட்டுப்பட வேண்டும். வசதியிலும் வறுமையிலும் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்ய வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். அல்லாஹுவுக்காக தியாகம் செய்ய வேண்டும். அல்லாஹுவின் விஷயத்தில் பழிப்போரின் பழிச்சொல் உங்களை பாதிக்க கூடாது. ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக சண்டையிடக்கூடாது. நான் உங்களிடம் வந்துவிட்டால் எனக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களையும் உங்கள் மனைவியர் பிள்ளைகளை பாதுகாப்பது போல் பாதுகாக்க வேண்டும். இதனை எனக்கு ஒப்பந்தம் செய்து கொடுங்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்றார்கள். அங்கு அமர்ந்திருந்தவர்களில் ஒருவர் எழுந்தார். மக்களே, இவரிடம் நீங்கள் எதற்கு வாக்கு கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்படி கேட்ட மதீனா வாசிகளின் முக்கிய பிரமுகரான அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கவலை என்னவென்றால், கொடுக்கும் வாக்குறுதியின் விளைவு எப்படி இருக்கும் என்பதை மக்கள் உணர்ந்துதான் உள்ளார்களா என்பதுதான். நன்றாக தெரியும். அமர்ந்திருந்த மக்களின் குரல்கள் தெரித்தன. மக்களே, நீங்கள் இவரிடம் வெள்ளையர் கருப்பர் என அனைத்து மக்களுக்கும் எதிராக போர் செய்யவும் தயார் என்று வாக்கு கொடுக்கின்றீர்கள். உங்கள் செல்வங்கள் அழிந்து உங்களில் சிறப்புக்குரியவர்கள் கொலை செய்யப்படும் போது நீங்கள் இவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்களா? அப்படியானால் இவரை இங்கேயே விட்டுவிடுங்கள். அல்லாஹுவின் மீதானையாக அந்த தவறை நீங்கள் செய்வது இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய இழிவை பெற்றுத்தரும். அவர் இன்னும் கொஞ்சம் இதை விளக்கிச் சொன்னார். அதற்கு அங்கு கூடியிருந்தவர்கள், எங்கள் செல்வங்கள் அழிந்தாலும் எங்கள் சிறப்பிற்குரியவர்கள் கொல்லப்பட்டாலும் இவரை அரவணைப்போம், கைவிட மாட்டோம். இதே நிபந்தனைகளின் பேரில் தான் இவரை அழைத்துச் செல்கிறோம். இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். உடனே மக்கள், உங்கள் கையை நீட்டுங்கள் என்று கூறி ஒப்பந்தம் செய்ய தயாராகினர். முதலில் ஒரு இளைஞர் எழுந்தார். அங்கு வந்தவர்களிலேயே அவருக்குத்தான் குறைந்த வயது. அவரது பெயர் அஸ்அது பின் ஜுராரா. எழுந்தவர்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை பிடித்து கொண்டு இதற்கு முன் பேசிய தலைவரான அப்பாஸ் பின் உபாதா அவர்களின் கருத்தை நினைவூட்டினார். மக்கள், அஸ்அதே, கையை எடு, அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்வதில் இருந்து நாங்கள் பின்வாங்கவும் மாட்டோம், ஒரு காலும் அதை முறிக்கவும் மாட்டோம் என்று கூறினார்கள். மதீனா வாசிகளின் உறுதியை நபி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு கேட்டோம் என்பதை அறிந்திருந்த அஸ்அது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் ஒப்பந்தம் செய்து ஆரம்பித்து வைத்தார்கள். மக்கள் அனைவரும் நபி அவர்களின் கையை பிடித்து ஒப்பந்தம் செய்தனர். பெண்கள் இருவருக்கும் கையை பிடிக்காமல் சொல்லால் ஒப்பந்தம் செய்தனர். பிறகு முஸ்லிம்களுக்கு 12 தலைவர்களை நபி அவர்கள் நியமனம் செய்தார்கள். விடியும் நேரம் ஆகிவிட்டிருந்தது. அனைவரும் கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். திடீரென்று அங்கிருந்த உயரமான இடத்திலிருந்து ஒருவனின் கூச்சல் கேட்டது. ஓ கூடாரத்தில் தங்கியிருப்பவர்களே, இதோ இந்த இழிவுக்குரியவரையும் மதம் மாறிகளையும் நீங்கள் பார்க்கவில்லையா? உங்களோடு போர் தொடுக்க ஒன்று கூடி இருக்கிறார்கள். அவனது அலறல் அந்த அமைதியை சலசலப்பாக்கியது. நபி அவர்களும் கேட்டார்கள், இவன் இந்த கணவாயின் ஷைத்தான் என்றார்கள். என்னது, எனக்கு தெரியாமலா? அவனது அலறலை கேட்டதும் நபி அவர்கள், அல்லாஹுவின் எதிரியே, விரைவில் உனது கணக்கை முடிக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கு வந்திருந்தவர்களை கலைந்து செல்ல உத்தரவிட்டார்கள். அப்போது அப்பாஸ் இப்னு உபாதா அவர்கள், உண்மையை கொண்டு உங்களை அனுப்பியவன் மீது ஆணையாக, நாளை நீங்கள் விரும்பினால் இங்கு மினாவில் தங்கியிருப்பவர்கள் மீது வாளேந்தி போர் தொடுக்கிறோம் என்று கூறினார். நபி அவர்கள், நமக்கு அவ்வாறு கட்டளையிடப்படவில்லை, இப்போது நீங்கள் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறினார்கள். ஒருவாறாக அகபாவின் மாபெரும் உடன்படிக்கை பெரும் உணர்ச்சி வசத்துடன், வீரத்துடனும் உற்சாகத்துடனும் ஒப்பந்தமானது. கத்தினவனை கண்டு கொள்ளாமல் அனைவரும் வந்தது போலவே மெதுவாக திரும்பச் சென்று அவரவர் கூடாரத்தில் அமைதியாக படுத்து கொண்டார்கள். பொழுது விடிந்தது. செய்தி குறைஷிகள் காதுகளை எட்டியது. அவர்களுக்குள் ஒரே சலசலப்பு. அவர்களது மனதை கவலை ஆட்கொண்டது. பயம் வராதா பின்ன? சஞ்சலத்தில் என்ன செய்வது என்றே புரியவில்லை. யாரை அவர்கள் ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தார்களோ, எந்த கொள்கையை அழிக்க அரும்பாடு பட்டார்களோ, அந்த விஷயத்திற்கு பக்கத்து பிரதேச மனிதர்கள் ஆதரவு கொடுப்பதாக ஒப்பந்தம் நடந்தது என்று கேள்விப்பட்டால், இத்தனை நாட்கள் கட்டிக்காத்த கொள்கை என்னாவது? ஊருக்குள் காட்டிக் கொண்டிருந்த பெருமை என்னாவது? எல்லாம் மண்ணாய் போய்விடாதா என்ன? கிளம்பி விட்டார்கள் மினாவை நோக்கி. ஆதரவு நிலைப்பாட்டை எப்படியேனும் எதிர்த்து தடுத்துவிட வேண்டும். மக்கா நகர தலைவர்கள் ஒன்று கூடி வருவதை மதீனாவாசிகள் கண்டார்கள். கஸ்ரஜ் கூட்டத்தினரே, எங்கள் ஆளை எங்களிடம் இருந்து வெளியேற்ற பார்க்கிறீர்களா? அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு எங்களுடனேயே போர் செய்ய போகிறீர்களா? உங்களோடு போர் செய்யவெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை. தலைவர்கள் வந்தவுடன் பொறிந்து தள்ளிவிட்டார்கள். அங்கே இருந்தவர்கள் ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் விழித்தார்கள். இரவில் நடந்த விஷயங்கள் ரகசியமாக நடந்தது அல்லவா? அது இவர்களுக்கு தெரியவில்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே பதில் அளித்தார்கள். மக்காவாசிகளுக்கு திருப்தி இல்லை. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மதீனா வாசிகளுக்கு தலைவனாக தன்னைத்தானே நினைத்து கொண்டிருந்த ஒருவன். இவனை பிடித்தார்கள் மக்கா தலைவர்கள். எப்போதும் எல்லா கூட்டத்திலும் தன்னை பற்றி உயர்வாக எண்ணிக்கொள்ளும் நபர்கள் சிலர் இருப்பார்கள் தானே. அடடா, நம்மிடமும் மதித்து வந்து கேட்கிறார்களே என்று நினைத்தானோ என்னவோ, உடனே எந்த விசாரணையும் இல்லாமல் பேச ஆரம்பித்து விட்டான். என்னது, எனக்கு தெரியாமலா? வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. முற்றிலும் பொய்யான செய்தி. நான் மதீனாவில் இருந்தாலே என்னிடம் கேட்டுவிட்டுத்தான் எதையும் செய்வார்கள். அதுவும் நான் இங்கே இருக்கிறேன். என் ஆலோசனை இல்லாமல் இது போன்ற செயல்களில் இறங்க மாட்டார்கள். எனக்கு தெரியாமல் ஒரு காலம் இது போல செய்திருக்க மாட்டார்கள் என்றான். முஸ்லிம்கள்
தாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்து விட்டார்கள். இவன் பேச்சை நம்பிய குறைஷிகள் அங்கிருந்து திரும்பிவிட்டனர். அப்படியும் விஷயம் ஒருவாறாக கசிந்தது. அதற்குள் அனைவரும் மதினா கிளம்பி சென்று விட்டனர். மேற்கண்ட ஒப்பந்தங்கள் ஆச்சரியமூட்டுபவை. வரலாற்றில் எத்தனையோ ஒப்பந்தங்கள் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன என்பதை அறிந்திருப்பீர்கள். அவைகள் அனைத்தும் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் செய்து கொள்ளப்பட்ட அரசியல் ஒப்பந்தங்களாகும். ஆனால் மக்கள் மத்தியில் சாதாரண மனிதனாக எந்த பதவியும் பொறுப்பும் மற்ற இருந்த ஒரு மனிதருக்கும் விவசாய பூர்வ குடி மக்களுக்கும் இடையே நடைபெற்ற இந்த ஒப்பந்தம் பின்னாளில் ஒரு பெரும் வல்லரசிற்கான விதை என்பது நினைவில் கொள்ள வேண்டும். ஒப்பந்த அம்சங்களும் ஆச்சரியத்திற்குரியவையே. முதலாம் ஒப்பந்தம் ஒவ்வொரு தனி மனிதனும் தான் வாழ்வில் மேற்கொள்ளும் ஒழுக்கத்தை வலியுறுத்தியும், இரண்டாம் ஒப்பந்தம் இறைவனை முன்னிறுத்தி ஒரு சமூக கூட்டமைப்பின் தியாகத்தையும் சமூக அரசியல் ஒழுக்கத்தையும் வலியுறுத்துவதாகவும் அமைந்தது. எந்த பொருளாதார அரசியல் பின்புலமும் இல்லாத ஓர் எளிய மனிதனின் தலைமை பேரரசுகளை வெற்றி கொள்ளுமா என்ன? வென்றது எப்படி என்பதை வரும் அத்தியாயங்கள் உங்களுக்கு விளக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, மக்கா நகரத்திற்கு வந்து விடுவோம். அங்கே தம்முடைய கழுகு கண்களில் மண் தூவிவிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இலக்கை அடைய ஒரு பெரும் கூட்டத்துடன் ஒப்பந்தம் செய்த விஷயம் குறைஷிகளின் மன அமைதியை குலைத்தது. இரண்டாம் ஒப்பந்தம் நடந்து முடிந்ததுமே ஒரு கூட்டம் மதீனாவுக்கு சென்று விட்டது. முஸ்அப் பின் உமைர் கடந்த ஆண்டு சென்றார் என்று கண்டோம் அல்லவா? அவருடன் போய் அழைப்பு பணியில் இணைந்து கொண்டனர். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் 20 பேர் கொண்ட குழு மதீனாதான் ஹிஜ்ரத் செய்ய போகும் இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவு அவர்களை உற்சாகப்படுத்தியது. அப்படியே சிறுக சிறுக மக்கள் இந்த கொடுங்கோளர்களிடம் இருந்து வெளியேறி மதீனாவை நோக்கி செல்ல தொடங்கினார்கள். எப்படியும் நபி அவர்களும் இங்கிருந்து கிளம்பி விடுவார்கள் என்று எதிரிகள் எண்ணினர். அவசரமாக கூடினார்கள் தாருன் நத்வாவில். குறைஷி பெருந்தலைவர்கள் கூடி பேசும் இடம் அது. பேசு பொருள் எப்போதும் நபி அவர்கள் தான். பெரும் தலைவலியாக அல்லவா இருக்கிறார். சாதாரண ஆடி மேய்த்தவர், நல்லவர், ஏதோ சாதுவானவர் என்றல்லவா நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது பார்த்தால் பெரும் தலைவர்களின் கண்களில் விரல் விட்டு ஆட்டுகிறார். அவரது ஆளுமை இவர்களை பயமுறுத்தியது. குறைஷிகளின் மனதில் இருந்த எரிச்சல் ஆலோசனையில் வெளிப்பட்டது. பலரது குரல்கள் ஓங்கின. கைது செய்து கட்டி போட்டு விடலாம், இல்லை நாடு கடத்தி விடலாம், அதெல்லாம் இல்லை கொன்று விடலாம். கொன்று விடுவது என்று ஒரு மனதாக தீர்மானிக்கப்பட்டது. இனி இவரை விட்டு வைப்பதில் சிக்கல் இவர்களுக்குத்தான். இப்போதே அடிமைகள் கூட இவர்களை மதிப்பதில்லை. இனியும் போனால் அவர்களது அதிகார கட்டில் அவர்கள் கண் முன்னே அழிந்து விழுவதை அவர்களால் ஜீரணிக்க முடியாது. அங்கே போய் அவர் புது குழப்பம் உண்டு பண்ணுவதற்குள் ஆளை முடித்து விடுவோம் என்று கணக்கு போட்டனர். ஆலோசனை முடிந்ததும் லாத், உஸ்ஸா சிலைகள் முன்பு கூடி சபதம் எடுத்தார்கள். முஹம்மதை எங்கே கண்டாலும் கொள்வோம். வேடிக்கை கூட பார்க்க இயலாத கற்சிலைகள் முன்பு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டார்கள். வேறென்ன செய்வது? படைத்தவனை விட்டுவிட்டால் கற்களைத்தானே நம்பியாக வேண்டும். விஷயம் அருமை. மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அடைந்தது. ஃபாத்திமா அவர்களின் கண்களில் நீர் வழிய விஷயத்தை சொன்னார். நபி அவர்கள் அலட்டிக் கொள்ளவில்லை. வழக்கம் போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரச் செய்து உழு செய்துவிட்டு பள்ளிக்கு சென்றார்கள். உழு என்பது இறைவனை தொழும் முன்பு கை, கால், முகத்தை ஒரு வரிசை முறையில் கழுவி சுத்தம் செய்து கொள்வது ஆகும். தொழுக ஆரம்பித்தார்கள். எந்த எதிரிகள் தன்னை கொல்ல சதி செய்கிறார்களோ அவர்கள் கண் முன்புதான் தொழுது கொண்டிருந்தார்கள். எப்போதும் பயம் கொண்டவர்களே சதி செய்கின்றனர். நேர்மையாளர்களுக்கு சதிகள் அவசியப்படுவதில்லை. சதிகாரர்களின் முன்பு பயம் வருவதுமில்லை. எனவே தம் திட்டத்தை தொடர்ந்தார்கள்.
இதற்கிடையே நபி அவர்களின் உற்ற தோழரான அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு செல்ல அனுமதி வேண்டிய போது, கொஞ்சம் பொறுங்களேன், எனக்கான அனுமதியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஒரு நாள் நண்பகல் சூரியன் உச்சியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அபுபக்கர் அவர்கள் தன் வீட்டில் தன்னுடைய மகள்கள் அஸ்மாவும் ஆயிஷாவும் உடனிருக்க அமர்ந்திருந்தார். அப்போது ஒருவர் ஓடி வந்து, அல்லாஹுவின் தூதர் வந்து கொண்டிருக்கிறார்கள், வழக்கமாக வருகிற நேரத்தில் வராமல் இப்போது பகலில் வருகிறார்கள் என்றார். என்ன, இந்த நேரத்தில் வருகிறாரே, விஷயம் என்னவா இருக்கும்? மனதில் அச்சம் கலவரத்தை கிளப்பியது. ஆய்வர் மனதிலும் பதற்றம் தொற்றியது. என்ன பிரச்சனையோ? வந்தவர் விஷயத்தை சொல்வதற்குள் வாசலில் இருந்து ஒரு அனுமதி குரல் கேட்டது. வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உள்ளே வரச் சொன்னதும், நபி அவர்கள், முக்கியமான விஷயம் பேச வேண்டும், உங்களுடன் இருப்பவர்களை வெளியே போகச் சொல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹுவின் தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம், உங்கள் குடும்பத்தினர்தான் இங்கே இருக்கிறார்கள், ஆயிஷாவும் அஸ்மாவும் தான் என்றார்கள். அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருந்தார்கள். அதனால் தான் அபுபக்கர் அவர்கள் அவ்வாறு கூறினார். அங்கு அந்நியர்கள் யாரும் இல்லை என்பதை அறிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை ரகசியமாக சொன்னார்கள். அனுமதி கிடைத்து விட்டது ஹிஜ்ரத் செய்வதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் உங்களுடன் வருகிறேன். அபுபக்கர் அவர்கள், நீங்கள் என்னுடன் வருவதற்குத்தான் நானும் விரும்புகிறேன் என்றார்கள். ஏற்பாடுகள் அவசரமாய் தொடங்கின. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பயணத்திற்காக ஏற்கனவே 2 ஒட்டகங்களை தயார் செய்து வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கிக் கொள்வதாக கூறி அதற்கான விலையை அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தார்கள். வழிகாட்டுவதற்காக அப்துல்லா பின் உரைக்கித் என்பவரை, அவர் அப்போது முஸ்லிமாக இருக்கவில்லை என்றாலும் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார், ஒப்பந்தம் செய்தார்கள். மக்கத்து குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருந்த அந்த இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களது படுக்கையில் படுத்துக் கொள்ளுமாறு கூறினார்கள். மக்காவாசிகள் தன்னிடம் ஒப்படைத்திருந்த அடைக்கல பொருட்களை, அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வருமாறு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பணித்தார்கள். இத்துடன் இத்தொடர் வரலாற்று பதிவு நிறைவு பெறுகின்றது. அடுத்து இன்ஷா அல்லாஹ் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடர் வரலாற்றையும் பதிவு செய்ய இருக்கின்றோம். அதனையும் பார்த்து பயனடைவோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் எத்தி வையுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.